सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुगशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த பாகவத மகாத்மியத்தில் நேற்று பார்த்தோம், ஒரே ஒரு தர்மம் தான் கலியுகத்தில் அப்படியே தேன் மாதிரி சாரங்கை இவ சாரபுக்கு அந்த தேன் மாதிரி இருக்குது. ரொம்ப சுவையுடையதாக தேன் எப்படி சுவையும் அதே சமயத்தில் மருந்தாகவும் பயன்படும். தேனில் குழைச்சி தான் மருந்து கொடுப்பாங்க. தேன் பார்த்தா சுவையாமல் இருக்கும், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ சத்து. பல மலர்கள்லேருந்து அந்த வண்டுகள் சேகரித்து அந்த தேனை கொண்டு வந்து கொடுக்கு இல்லையா. அதனால் எல்லா மந்திரங்களுடைய சாரமாக ராமநாமம் இருக்கு இல்லையா. அதனால் பகவானுடைய நாமமானது எல்லா கிரியானுஷ்டானங்கள் எல்லா தர்மங்களுடைய சாரம் பகவான் நாம சங்கீதம்னு சர்வசாத்திர சாரம். எல்லா மலர்களுடைய சாரம் தேனாக இருக்கிறது போல் எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமாக நாமா இருக்குது பகவான் நாமம். அப்படி திரட்டி எடுத்து கரபாஜனர் கையால் திரட்டி எடுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டார். கரபாஜனர் நாம சங்கீதம் தான் ஒரே வழி கலியுகத்தில். அந்த தேன் போல சாரங்க இவ சாரபுக்கு கேசவ கீர்த்தனாத் எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகே ந சமாதினா தத்பலம் லபதே சம்யக்கு. கலோ கேசவ கீர்த்தனாத் கலியுகத்தில் தபசு யோகம்லாம் பயன்படாது, நாம சங்கீர்த்தனம் ஒன்று தான் பயன்படும். எல்லா பலன்களையும் அடையிறதுக்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு தீர்மானம் சொல்லிட்டாங்க. பாகவத பாராயணங்கள்லாம் கூட வியாபாரமாகி போச்சு. பாகவத பாராயணங்கள்லாம் கூட உபன்யாசம்லாம் கூட வியாபாரமாகி போச்சு. பணத்துக்காக பாகவதம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ நம்ம உண்மையான பாகவதம் ரொம்ப தேடி கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிற, எல்லாம் தீர்த்தங்கள்லாம் தியான யோகம் பண்ணலான்னு பார்த்தா முறையான தியான பயிற்சி எங்கேயுமே கிடையாது. சாஸ்திரத்தை பின்பற்றுகிற முறையான தியான பயிற்சி கிடையாது. உண்மையான தபசு கிடையாது. பண்டிதர்கள்லாம் பண்டிதர்களாக இல்லை, அவரெல்லாம் பயங்கரமான இல்லற வாசிகளாக குடும்பத்தில் ரமிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறந்த ஞானிகளாக இல்லை. எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் பார்த்தா முக்திக்கு சாதனமாக அதை பயன்படுத்தாமல் குடும்ப விருத்திக்கு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மனைவி குடும்பத்தை குடும்பத்தில் நம்பிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த பாண்டித்யமெல்லாம் அதாவது என்னென்னா அந்த பாண்டித்யமெல்லாம் பணமாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா வியாபாரம் ஆக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது ரமந்தே மகிஷா இவ எருமைகள் ரமிக்கிறது போல் குடும்பத்தில் ரமித்துண்டு நிறைய பிள்ளை குட்டிகளை பெற்றதில் சூழலாக இருக்கிறாங்க. முக்தி சாதனத்துக்கு கொஞ்சம் கூட முயற்சிக்கல அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிலாம் இருக்காங்க. தியான யோகம் பண்ணுறவங்களாம் முறையான தியான பயிற்சி கிடையாது. முறையான தபசு கிடையாது. எல்லாம் காமக்குரோதங்களை ஜெயிக்காதவங்களாம் நான் தபஸ் பண்ணுறேன், நான் யோகம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்துடுறாங்க. அதனால் உண்மையான தியானம் பலன் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஓடி போச்சுன்ற ததோ கதகன்னா ஓடி போச்சுன்னு அர்த்தம். எல்லாம் ரௌரவம் என்ற நரகத்துக்குரியவர்களாகி அப்படிப்பட்ட மகா கொடுமைகள் செய்த பாவிகள்லாம் புண்ணிய தீர்த்தங்களை போய் ஸ்நானம் பண்ணால் என்ன ஆகும்? புண்ணிய தீர்த்தங்களுடைய சாநித்தியம் போயிடும். அது மாதிரி சொல்கிறார். அத்யுக்ர பூரி கர்மானோ நாஸ்திகா ரௌரவா ஜனாக தேவதிஷ்டந்தி தீர்த்தேஷு தீர்த்தசாரஸ்ததோகதா காமக்ரோத மகாலோப திருஷ்ணா வியாகுல சேர்சா. இதெல்லாம் நேற்றே படிச்சிட்டோம். காமத்தை ஜெயிக்கல, கோபத்தை ஜெயிக்கல, பணத்து மேலே உள்ள பேராசை அதிகமாக ஆவதை தவிர அது குறையில. எப்போதாலும் மனசு எதையாவது நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறது, குழம்பிகிட்டே இருக்கிறாங்க. பல மனக்கணக்குகள் போட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்டவங்களாம் தியானத்தில் உட்காந்துருவாங்களாம்.
தே அபிதிஷ்டந்தி தபஸி தபஸார சதோகதா. அதனால் தபஸுடைய சாரம்லாம் போயிடுத்தான். அதெல்லாம் தபஸுன்றதனுடைய நோக்கமே தெரியாமல் தபஸ் பண்ணுறாங்க. என்னை பற்றி நான் இப்போ பார்த்தா இரண்யகசிபு மாதிரி தபஸ் பண்ணோட போதுன்றேன். அவன் எவ்வளோ விரதங்கள் நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சி தபஸ் பண்ணான். அது மாதிரி தபஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? அவன் அசுரன்னு சொல்கிறோம். ஆனால் அவனுடைய தபஸில் கால் தூசி கூட இன்றைக்கி தபஸ் பண்ண முடியாது. அப்படி தபஸ் பண்ணியிருக்கான் அவன். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவன் பண்ண தியானம் மாதிரி தபஸ் மாதிரி யாரும் பண்ணிட முடியாது. அப்படி பண்ணியிருக்கான். பண்டிதர்கள்லாம் இவ்வளோ இல்லறத்தில் அமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையான வைஷ்ணவ சம்பிரதாயப்படி வைஷ்ணவ சம்பிரதாயம் எங்கும் காணப்படவில்லை. எல்லாத்துலேயும் எல்லாம் எப்படின்னா இருக்கலாம், பரவாயில்ல. வைஷ்ணவன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அந்த விஷ்ணு பக்தியில் அவ்வளோ ஸ்திரமாக இருக்கணுன்றதெல்லாம் எல்லாம் மாறி போச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடல் உலகத்தில் எல்லாம் மாறி போகட்டுமே ஒரு பாட்டுக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாம் இந்த மாடல் உலகத்தில் எல்லாம் மாறி போயினே இருக்குது. அது மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இதெல்லாம் யுக தர்மம்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். இதெல்லாம் யாரையும் குறை, கசிய தூஷணம், யாரை தூஷணம் பண்ணுறது, எல்லாம் இது யுக தர்மம், யாரையும் குறை சொல்லாதீங்க. பகவானே பொறுத்துன்னு இருக்கான். அப்படின்போது பகவான் சர்வசக்திமானான எல்லாத்தையும் செய்ய வல்லவனாகிய சர்வேஸ்வரனே பொறுத்துன்னு இருக்கிறான். நம்மளாம் பலவீனர்களாகிய நம்மளால் என்ன மாற்றிட முடியும் இந்த உலகத்தை? யாரை போய் நீ கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால் அதெல்லாம் முடியாது. ஆனால் ஒரே ஒரு தர்மம் இருக்குது, என்னென்னா நாம சங்கீர்த்தனம் பிடிச்சிக்கோ. ஏன்னா ஒரு துரியோதனன், ஒரு ராவணன், ஒரு கம்சன் இருந்தால் அன்றைக்கி அழிச்சிட்டார் பகவான் அவதாரம் பண்ணி. இவ்வளோ எல்லாருமே ராவணன் கம்சனாக இருந்தால் யார் ஜீவஸ்சா அசுரதான் பார்த்தா ஜீவனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அசுர சுபாவம் உடையவர்களாக இருக்காங்க. அசுரர்கள் தனியாக இல்லையா, மனுஷனாகவே மனுஷ ரூபத்திலே இருக்கான அசுரர்கள்லாம். நம்ம மனசுலேயே இருக்குது அசுரம். ஒவ்வொரு மனசுலேயும் அந்த அசுர சுபாவங்கள் இருக்குது. அப்படின்னும் போது நீ யாரை கொல்ல முடியும்? எல்லாரையும் தான் கொல்லணும். எல்லாருக்குள்ளே அந்த அசுர சுபாவம் இருக்குது. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? அதனால் பகவானே பார்த்துன்னு கம்முன்னு இருக்கானா. சகடே நிகடே ஸ்திதா புண்டரிகாட்சா, தாமரை கண்களால் பார்த்துன்னு கம்முன்னு இருக்கானா. ஆனால் என்னென்னா தத்தே தைரியம் அதவாக தீர பண்டித எவன் துணிஞ்சடிச்சு வந்து நாம சங்கீதத்தில் அடி தும்கால் ராம 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 ராமன் கர்ஜிக்கிறானோ அவனுக்கு பகவான் மயானுகூலேன்னு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறன்றார். அதுதான் நாரத சொல்கிறார், அம்மா நீ சொல்கிற இவ்வளோ தோஷங்கள் இருக்குன்னு, இந்த நாமத்தை ஒன்று பிடிச்சிட்டா போதும். இந்த நாம சங்கீர்த்தனத்தினால் தானே என்னென்னா விருதா கேதய சேபாலே திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து. இந்த நாம சங்கீர்த்தன கேசவிகீர்த்தம் எத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சமய கழுவு கேசவிகீர்த்தனாத்து. அப்படி எல்லாரும் கைவிட்ட நிலையில் திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து, அந்த நாமத்தினால பகவானை நாம சங்கீர்த்தனம் பண்ணதுனால தானே 5 மலையான புருஷர்கள் இருந்தும் காப்பாற்றப்படாத போது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் குறைச்சல் இல்லை. கிருபாச்சாரியர், துரோணாச்சாரியர், பீஷ்மாச்சாரியர், எல்லாம் நிறைய ஆச்சாரியர்களாக இருக்காங்க. அப்படியேப்பட்ட ராஜா குருடனாக இருக்கிறான் திருதராஷ்டிரன். அப்படின்போது நீதி கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நான் கைவிட்ட கேஸ் தான். அப்படியேப்பட்ட நிலையில் யார் காப்பாற்றுவான்னா நகி ரக்ஷதி துக்குருங்க. துக்க காலத்தில் வேறு எதுவும் யாரும் காப்பாற்ற மாட்டான். பகவன் நாம பஜ கோவிந்தம் பகவன் நாம ஒன்று தான் காப்பாற்றோன்னு சொல்லிட்டு கோவிந்தான்னு அலறினா இல்லையா. அப்போ திரௌபதீச்ச பரித்ராதா, திரௌபதியை காப்பாற்றுச்சே அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ. அப்போ அப்படி கவலைப்பட வீணா அப்படின்னா நம்ம தேவையில்லாத கவலை தேவையில்லை. நான் சொல்ல நாரத சொல்கிறார், விரதானா வீணான கவலை தேவையில்லை. விரதா கேதயசே பாலே அஹோ சிந்தா துராகதம். எதனால் கவலை கட்டு கலங்குற? ஆதுர சித்தத்தோடு கலங்கி கொண்டு இருக்கிறாய். ஏன்னா கவலைப்படுற நேரத்தில் பகவான் நாமா சொல்லலாமே, எவ்வளோ நாமா சொல்லலாம். ராம 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 ராம் 10 நாமா நாக்குலேயும் வந்துடுச்சு. 10 பேர் யாருன்னா பக்கத்தில் இருந்தாலும் அந்த 10 நாமா காதில் விழுந்துடுச்சு. அவங்களுக்கு சொல்ல வச்ச புண்ணியம், கேட்க வச்ச புண்ணியம், நம்ம நாக்கில் வந்த புண்ணியம். பகவானுடைய அனுக்கிரகம் தந்தால் தான் அது வரும். இல்லாட்டி கவலைப்பட்டு தான் உட்காந்துருப்போம். கவலைப்படுறதுனால என்ன ஆகிடும்னு சொல்கிறீங்க? பைபிள் ஒரு வார்த்தை, கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை எவன் கூட்டுவான்? முடியாது. அந்த சமயத்தில் பகவான் நாமா சொல்லலாமே. அதனால் கவலைப்படுறது வேஸ்ட்டுன்றீங்க. விரதானா வேஸ்ட்டு, வீணானது அப்படின்றார். விரதா கேதயசே பாலே அஹோ சிந்தாதுராகதம். அப்போ என்ன பண்ணணும்? பகவான் கிருஷ்ண திருவடி கட்டி பிடிச்சிக்கோ.
அவன் திருவடி கமலங்களை செக்கனை பிடித்தேன் அப்படி இறுகி போய் பிடிச்சிக்கோ, அவன் காலை பிடிச்சிக்க. இனிமேல் நீ தாண்டா கதி, மாம் ஏகம் சரணம் ரஜனா, என் சரணத்தை பிடிச்சிக்கோ, மாம் ஏகம் என்னை ஒருத்தனுடைய சரணத்தை மட்டுமே இறுக்கி பிடிச்சிக்கோன்னு சொல்கிறான் இல்லையா. அந்த கிருஷ்ண சரணங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கின்றார். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. அப்படி பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அவன் துக்கம்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு நாரதர் சொல்கிறார் பக்தி தேவிக்கு. அவன் கமலங்களை அப்படின்னா அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான், அனவரதம் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு சொல்லின்னு இருக்கா. அது பிறகு பாகவதம் மகிமை சொல்கிற இடத்துல எல்லார் வாக்குலையும் அந்த நாமத்தை வர வச்சிட்டான். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாராயண வாசுதேவா நாராயணா அப்படின்னு சொல்லி எல்லார் வாக்குலையும் பகவான் நாமத்தை வர வச்சிட்டான். நாம தான் கரையத்துன்னு தெரிஞ்சு போச்சு. பக்தி தேவி நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாத்தேதி நாமானி முகுர் வதந்தி. அப்படி திருப்பி ஞான வைராக்கியம் எல்லாம் பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா பாகவத மேலே நடக்கிற இடத்துல எல்லார் வாயிலும் சொல்ல வச்சிட்டான் அந்தம்மா. அதான் பக்தி வந்ததுக்கு அடையாளம். எல்லார் வாக்குலையும் பகவான் நாமா வந்தால் தான் பக்தி வந்ததான் அடையாளம். தூங்கி விழுந்தால் அது பக்திக்கு அடையாளம் இல்லை. நாம சங்கீர்த்தனம் நடக்கணும், அதுதான் பக்தி. லட்சணம் பரவாயில்ல, இங்கே பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ பகவன் நாம அந்த கேசவை கேத்துநாத் காப்பாற்றமானா திரௌபதியை காப்பாற்றுச்சு. கலியுகத்தில் இல்லை, எல்லா யுகத்துலேயும் பகவன் நாம தான் காப்பாற்றும். அதுதான் இதெல்லாம் சாமர்த்தியம் இருக்கிறவங்க கடைப்பிடிக்கிறது. தபஸோ யாகங்களோ இதெல்லாம் சாமர்த்தியம் உள்ளவர்கள் கடைப்பிடிக்கிறது. பூஜா புனஸ்காரங்களோ இல்லை நல்ல சக்தி உள்ளவங்க கோயிலாக அர்ச்சா வைக்கிறது. அர்ச்சா மூர்த்தியில் தான் பகவான் தோன்றியிருக்காங்க கலியுகத்தில். பூஜா முறைகள் தான் கோயிலில் போய் பூஜைகள் பண்ணுறது. பூஜானா வழிபாடுகள். இந்த வழிபாடுகள் மூலமாக அதுக்கும் ஒரு சக்தி தேவை, அதுக்கு ஆச்சாரம்லாம் வேணும். அனாச்சாரமெல்லாம் பகவத் பூஜைகள் பண்ண முடியாது இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அப்படின்போது இதுக்கெல்லாம் சக்தி தேவை. பகவான் நாம சொல்கிறதுக்கு எந்த சக்தியும் தேவையில்லை. ராமான்னு சொல்கிறதுக்கு என்ன சக்தியாக தேவை? வீண் வார்த்தை 2 மணி நேரம் பேசுறியே, லபல் கத்துற. எங்கன்னா பிரச்சனைனா விட்டு கொடுக்காமல் பேசுகிறோம். அவள் வாய் மூட சொல்லு, அப்புறம் நான் வாய் மூடுறேன். அப்படி 2 லேடிஸ்க்கு சண்டை. அவளை வாய் மூட சொல்லு, நான் ஏன் வாய் மூடணும், அவள் வாய் மூட சொல்லு. கடைசியில் ஸ்வவாக்கிய ஸ்தாபிக்காக தன்னுடைய வார்த்தை தான் கடைசியில் முடியணுமோ அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்கெல்லாம் ஸ்டெமினா இருக்குது. பகவான் நாமா சொல்கிறது மட்டும் ஸ்டெமினா இல்லை. போப்பா ராமன் எவ்வளோ நேரம் சொல்கிறது, போர் அடிக்கும். ஃபஸ்ட்டு போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் பின்னாடி அதுவே சுவைக்க ஆரம்பிச்சிட்டா அதுவே சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நாம எப்போ நான் ஆபத்து காலத்தில் காப்பாற்றுது பார், அப்போ தெரியும் நாமத்துடைய மகிமை எப்படியாப்பட்டதுன்னு. திரௌபதி பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து, கௌரவர்களால் ஏற்படுத்தப்பட்ட துன்பம் அவளை அவமானப்படுத்த நினைச்ச போது பகவான் அமோகமான சேலைகளை கொடுத்து அவளை ரட்சித்தாது. எதுக்காகன்னா அவள் கோவிந்தான்னு கதறினதுக்காகவான். கதறினதுக்கு அந்த சேலை கொடுத்தானே சரி கணக்கு தீர்ந்து போச்சான்னா கடன் கழியலையாம். சுக்ரோஷ இன்னும் கடன் கழியலையாம். பரிசுத்து வரைக்கும், பரிசுத்து பிரம்மாஸ்திரம் வரைக்கும் பகவான் காப்பாற்று. எதுக்காகனா அந்த சபையில் கோவிந்தான்னு கதறினதுக்காகவான். அந்த பகவான் நாம சொல்லிட்டா பகவான் கடன் பட்டுறானா, அந்த கடனை பகவானால் அடைக்க முடியாதான். அதனால் பகவான் நாம வீணாக கவலைப்படாத, இதை தான் பிரயோஜனம். கலியுகத்துக்கு ஒரே தர்மம் என்னென்னா பகவான் நாம சங்கீர்த்தனம், அதை செய்ய. பகவான் சிக்கனை பிடித்தேன்னு பகவான் திருவடி கமலங்களை கட்டியாக பிடிச்சிக்கோ. அது பிடிச்சிக்கத்தான் நேரத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணு அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. அவன் திருவடி கமலங்களை தியானம் பண்ணு, ஹிருதயத்தில் தியானம் பண்ணு. வாக்கில் கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்ல அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு. அப்போ அவன் கத்தி சொல்ல போகிறான் சபையில் அப்படி சொல்கிறார். பாலிதா கோபசுந்தர்யா, கோபிக்கு சுந்தரிகள் தான். எத்தனையோ அசுரர்கள் வந்தாங்க கோகுலத்துலேயும் பிருந்தாவனத்துலேயும். அப்போ அந்த கோபசுந்தரிகள்லாம் யாரை காப்பாற்றுந்தான்? பகவான் கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு அடிக்கடி கூவாங்க இல்லையா. கோவிந்தா தாமோதரா மாதவான் அடிக்கடி அவர்கள் வாக்கில் அதுதான் வரும். இமைப்பொழுதும் நீங்காத கிருஷ்ண பரமாத்மாவை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கோபிகைகள்லாம். அவர்கள் சங்க சூடன்ற அசுரத்திலிருந்து காப்பாற்றுந்தியான பகவான் தான். எத்தனையோ ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்க கோபிகளை. கட்சியில் பகவானை விட்டு பிரிஞ்சு விலகத்த ஆபத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி உயிரோடு வச்சுருந்தாங்கன்னா தவ கதாமிருதம் தத்த ஜீவனம், பகவானுடைய புகழை பாடிக்கொண்டு அவன் நாமங்களை கீர்த்தனை செய்து கொண்டு இருந்ததுனால உயிர் பழிச்சாங்களாம் கோபிகள்லாம். அப்படிப்பட்ட கோபிகளை ரட்சித்தது அந்த நாமா தானே. அதை பிடிச்சிக்கோ, அவன் பக்தியை பிடிச்சிக்கோ, அவன் புகழை பாடு, அது ஒன்று தான் வழி அப்படின்னு நாரதர் சொல்கிறார். பாலிதா கோபசுந்தர்யா ச கிருஷ்ணா குவாபினோகதா. கிருஷ்ணன் எங்கேயோ குவாபினோகதை எங்கேயோ ஓடிடல கிருஷ்ணன்.
எங்கேயோ தூர தேசத்துக்கு ஓடில்லை, எங்கேயோ வைகுண்டம் இருக்குது அங்கே போயிட்டான் அப்படிலாம் கிடையாது. இப்போ கிருஷ்ணான்னு சொன்னால் அந்த நாமத்தில் இருக்கான் பகவான். குவாபினோ கதகா எங்கேயோ ஓடில்லை, கிருஷ்ணன்ற நாமத்திலே நீ சொல்கிற அடுத்த க்ஷணத்தில் நீ சொல்கிற ஃபாஸ்ட்டில் பகவான் அதுக்கு முன்னாடி நாக்கில் வந்து நின்றுடுறானா. உடனே நான் டச் பண்ணலாம், நேரடி லிங்க் பகவானோட அப்படின்னா பகவான் நாமா சொல்லும்போது கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணன் நாம் நாக்கில் வந்து நின்ட்டான். இப்போ நாக்கில் நர்த்தனம் ஆடுறான் பகவான். அதனால தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம். ராமா அப்படின்னா ராமர் வேற இல்லை, ராம நாமம் வேற இல்லை. அடுத்த க்ஷணத்தில் ராமருடைய ஸ்பர்சத்தை நாம் அனுபவிக்கணும். அதான் நாம இவ்வளோ எந்த ருச்சிரா ஏமி ருச்சிரா ராமநாமம் அப்படின்னா ஏன் அவ்வளோ ருச்சியாக இருக்கணும்? பகவானே நாமர் வடிவத்தில் இருக்கான். பின்ன ருச்சியாக இல்லாமல் எப்படி இருப்பான்? சச்சிதானந்த ஸ்வரூபனாச்சு, ருச்சியாக தான் இருப்பான் சச்சிதானந்த ஸ்வரூபன். அதெல்லாம் கிருஷ்ணான்னு சொல்லும்போது நாக்கு இனிக்குது. ஏன் அது சச்சிதானந்த ரூபமாச்சு, சச்சிதானந்தமாச்சு, அந்த ஆனந்தம் கொடுக்காதா நாக்கில்? அதெல்லாம் நாம சங்கீதம் பண்ணுறவங்க பேரானந்தப்படுறாங்க, சுகவாசியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு காரணம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நாம. அப்படி அதான் சொல்கிறார், எங்கேயும் ஓடில்ல. பாலிதா கோபசுந்தரி ஹச கிருஷ்ணா குவாபினோ கதா தொம் பக்தி பிரியா தஸ்ய சததம் பிராணுதாதிகா. நீ எல்லாருக்குள்ளும் பக்தி உண்டு பண்ணக்கூடியவள், உன்னிடத்தில் போய் பகவான் கோபிச்சுப்பானா? உனக்கு போய் உதவி பண்ணாமல் இருப்பானா? உன் கஷ்டத்தை போகாமல் இருப்பானா? யோசிச்சு பார். அந்த பக்தி தேவியை பார்த்து நாரதர் சொல்கிறார், பக்தி தேவியே நீ பிராணதோ அதிகா, உயிருக்கு மேலானவள் நீ. கிருஷ்ணன் தன் உயிரை கூட லட்சியம் பண்ண மாட்டான், ஆனால் உன்னை கைவிட மாட்டான். அப்படிப்பட்ட பிராண வல்லபை நீ. அந்த கிருஷ்ணன் உன்னை பிராணனுக்கு மேலாக நினைத்து கொண்டிருக்கிற பிராணதோ அதிகா, பிராணனுக்கு தன் உயிருக்கு மேலானவனாக உன்னை நினைத்து கொண்டிருக்கும்போது உனக்கு எப்படி கஷ்டம் வரும்? நான் பகவான் நினைக்கிறேன்னு சொல்கிறேன். பகவான் என்ன நினைக்கணுமே? டேய், பகவான் உன்னை நினச்சதால் தானே நீ பகவானை நினைக்கிற. இது கூட தெரியல. நான் நினச்ச சொல்கிறேன், நீ நினைக்கவே மாட்டிய. நீ தான் நினைக்க மாட்டிய. நீ பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இதை கொண்டு அழிக்கிறவனாச்சு. நீ கூட திரும்பி பார்க்குறேன்னா அது பெரிய விஷயம் இல்லை. நான் பகவான் உன்னை ஏற்றுக்கணும்னு நினச்சா அதனால் நீ திரும்பி பார்க்குறேன். அதனால் பகவானை ஸ்மரணம் பண்ணுறேன், பகவான் நாமா சொல்கிறேன். நீ நினச்சலாம் சொல்ல முடியாது ராஜா. ஆமாம், பகவான் நினச்சா அதனால் நம்ம நினைக்கிறோம். அதான் இங்கே சொல்கிறார், அப்படி பகவான் பிராணனுக்கு மேலே ஒன்று நினைக்கிறானே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அனாதை போல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக ரட்சிப்பான். அதான் சாதுக்கள் இடத்துல போனோம், மகான் இடத்துல போனால் எவ்வளோ ஆறுதலான வசனங்களை சொல்கிறாங்க பாருங்கள். திரௌபதியை காப்பாற்றலையான்னு பிரமாணத்தோடு சொல்கிற பாருங்க. நாமத்தை சொன்னால் சபையில் காப்பாற்றப்பட்டாலா இல்லையா? கோபிகள்லாம் காப்பாற்றப்பட்டாலும் இல்லை? பகவான் நாமத்தை கோவிந்தா தாமரா மாதவான் கூப்பிட்டோன்னே காப்பாற்றினாலும் இல்லையா? அது மாதிரி பகவான் நாமத்தை சொல்லு. அவர் நாமாவளி ஆரம்பிச்சிட்டா, ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரி சொல்லின்னு வரப்போறா பின்னாடி பக்தி தேவி. அதுதான் அவர் நாமாவளி அவங்கவுங்க பிடிச்ச நாமத்தை ஆரம்பிச்சுட்டு இருந்தான் பகவான் நாமத்தை. அப்படி நாமாவளி போட்டாவும் அந்த நாமாவளி எவ்வளோ பாகவதர்கள்லாம் கீர்த்தனம் பண்ணுறாங்க, பஜனை பண்ணுறாங்க. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத்தா நாராயண வாசுதேவா அப்படின்ட்டு எவ்வளோ பேர் பாடுறாங்க. அது பக்தி தேவி போட்ட நாமாவளி. அது நீ கூப்பிட்டா ஒரு நீச்சருடைய வீட்டில் கூட பக்தி தேவி இருக்கா, அவனிடத்துல பக்தி இருக்குன்னு அந்த பக்தி கசியை செய்யக்கூடிய பகவத் நினைவுகளில் அப்படியே மூழ்கி இருக்கக்கூடிய நிலை தானே பக்தி. அந்த பூர்ண அன்பு, எந்தவித பலனை எதிர்பார்க்காத தூய பக்தி. அதுதானே அன்பை தானே பக்தின்னு சொல்கிறான். அந்த பக்தி, அந்த ஒரு நீச்சன் சண்டாளன் அவன் வீட்டில் அவனிடத்துல அந்த பக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நீச்சன் வீட்லேயும் போய் அவன் கொடுக்குற உணவு சாப்பிட்டு வருவாராம் பகவான் கிருஷ்ணன். எதனால்னா அவனிடத்தில் உள்ள பிரியத்தில் அவனுக்குள்ளே இருக்கிற பக்திக்காக வசப்பட்டு பகவான் அவன் கொடுக்குற எச்சில் பழம், சபரி கொடுத்த எச்சில் பழத்தை கூட அந்த பக்திக்காக போய் பகவான் சாப்பிடுவாராம். விதுரர் வீட்டில் கூட போய் என்னென்ன அந்த வெறும் மாவை போய் சாப்பிட்டு வந்துடுவானா பகவான், கஞ்சி குடிச்சிட்டு வரானா. இங்கே வடை பாயசத்தோடு நல்லா விருந்து உபச்சாரம் துரியோதனம் பண்ணாலும் அங்கே பக்தி இல்லைன்னா அங்கே போக மாட்டானா. விதுரர் வீட்டில் வந்து நான் அங்கே போய் வெறும் மாவு போய் சாப்பிட்டு வந்துடுவானா, கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுவானா. ஆமாம், பக்தி இருந்தால் அப்படியேப்பட்ட அவர் ஜாதியை பார்க்கல, விதுரர் ஜாதியில் தாழ்ந்தவர் தான், அதை பார்க்க மாட்டானா. நீச்சருடைய வீட்டில் கூட பகவான் போவானா, ஏன்னா பக்தி இருக்கானா. அப்போ எதுக்கு மதிச்சானா? அவனுக்குள்ள அந்த மரியாதை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பக்திக்கு. அப்போ பக்தி தேவியே நீ எப்படிப்பட்டவள்? பகவானுடைய உயிருக்கு மேலானவள் அல்லவா நீ? அப்படியேப்பட்ட நீ போய் விரதா கேதேசே, நீ கவலைப்படுறதே வேஸ்ட்டு. ஸ்ரீ கிருஷ்ண கமலங்களை நினை, அதான் உனக்கு வழி அப்படின்னு நாரதர் சொல்கிறார். சந்தோஷப்படுறார். சத்யாதி திரியுகே போத வைராக்கிய முக்தி சாதகோ கலவுத்து கேவலா பக்திர் பிரம்ம சாயுஜ்ய காரணி.
சத்தியுகம் கிருதயுகத்திலாம் வந்து என்னென்னா தவம் பண்ணுறது, சந்நியாசம், வைராக்கியம் அடையணும். வைராக்கியம் வேணும், ஞானம் வேணும். அந்த பலம், ஞான வைராக்கிய பலம் இருந்தால் தான் மோட்சம் அடைய முடியும், முக்தி அடைய முடியும். ஆனால் கலியுகத்தில் பக்தி ஒன்றுனாலேயே பகவன் நாமா சொன்னாலே பக்தி தான். பகவான் நாக்கில் பகவான் நாமா வரல, பகவான் வரல. அப்போ நாமா சொல்லும்போது என்னென்னா ராமான்னு சொல்லும்போது ராமன் நம்ம நாக்கில் வந்துடுறார். அப்போ நெருங்கிட்டோன்னு அர்த்தம். டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு பகவான் நம்மளுக்கும், டைரக்ட் கான்டாக்டு. அப்படி இருக்கும்போது அது பக்தி தான். அப்போ களவுத்து கேவலா பக்தி பிரம்மசாயுஜ்யகாரணி. அந்த பக்தி ஒருத்தன் பற்றிருந்தானா பக்தி மார்க்கத்தில் எவன் போகிறானோ அவன் பிரம்ம சாயுஜ்யத்தை அடைய முடியும் கலியுகத்தில். அப்படியேப்பட்ட நீ உயர்ந்தவள் என்று பக்தி தேவனுடைய புகழையே சொல்லி வர. நீ எப்படியப்பட்டவன்? நீ வைகுண்டத்தில் இருந்த சாயா ரூபத்தில் பகவானுடைய ஆக்திக்கு உட்பட்டு சாயா ரூபத்தில் பூமிக்கு வந்த. வரும்பொழுது ஞான வைராக்கியத்தை உன்னுடைய குழந்தைகளாக பகவான் கொடுத்தார். முக்தி தேவி உனக்கு பணிப்பெண்ணாக கொடுத்தார். அந்த பணிப்பெண்ணை ஆயுஷ்னு பூலகத்தில் வந்த உடனே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் 3 யுகத்தில் பக்தி தேவி, முக்தி தேவி, ஞான வைராக்கிய பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போ பக்தி ஞான வைராக்கியெல்லாம் பிரகாசிச்சு தான் முக்திக்கு நிறைய பேர் போனாங்களாம். ஆனால் கலியுகத்தில் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாதான். பக்திக்கும் வேலை கிடையாது, முக்திக்கும் வேலை கிடையாது, ஞான வைராக்கியத்துக்கும் வேலை கிடையாது. அப்போ முக்தி தேவி பார்த்தா, நீங்கள் வேணால் எல்லாம் சகிச்சுன்னு இருப்பீங்க, நான் வைகுண்டத்துக்கு போகிறேன், நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ நான் வரேன். யாருக்காவது முக்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கூப்பிடுங்க, நான் வந்து அவங்கள முக்தி காட்சியும் போகிறேன் அப்படின்னு முக்தி தேவி சொல்லிட்டு கிளம்பிட்டான் பக்தி தேவிகளை. ஆனால் பக்தி தேவி இங்கே பக்தி தேவி மகா கருணை உடையவள். அதனால்தான் அவள் நினச்சா வைகுண்டத்துக்கு போயிடலாம் ஞான வைராக்கியத்துக்கு குழந்தைகள் இட்டுன்னு. ஆனால் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றணுன்ற எண்ணத்தினால தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன் குழந்தைகள் ஞான வைராக்கிய வயோதிக நிலை அடைஞ்சாலும் பரவாயில்ல, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்கிற கலியுக மக்கள் அத்தனை பேரும் கரையேற்றாமல் நான் போகிறதில்ல அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இந்த பூமியில் தங்கிட்டாலாம் பக்தி தேவி. முக்தி தேவி போயிட்டான். அப்போ முக்தியை விட பக்தி ஏன் வசத்தின் புரிதா? இப்போது முக்தி கூட என்னென்னா தகுதி இருந்தால் தான் முக்தி கிடைக்கும். பக்திக்கு வந்து கருணை தான். அவள் கருணையினால் நம்மளுக்கு பக்தி கொடுக்குறான். பக்தின்றது கிருபையினால் வரக்கூடியது. பக்தின்றது ஒரு சாதனையினால் வரக்கூடியது இல்லை. நம்மளுடைய சாதன சாத்தியங்களால் வரக்கூடிய சம்பாதிக்கக்கூடியதில்லை பக்தி. பக்தின்றது பகவானுடைய கிருபையினாலேயும் மகானுடைய அனுக்கிரகத்தினாலேயும் கிருபையினாலும் வரக்கூடியது அப்படின்னு தெரியும். பக்தி தேவி யாருக்கு கிருபை பண்ணுறாலும் அவங்களுக்கு தான் பக்தி வரும். முக்தின்றது தகுதி. அதுக்கு ஒரு தனி தகுதி இருந்தால் தான் முக்தி அடைய முடியும். ஆனால் பக்திக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. யார் வேணால் பக்தி பண்ணலாம். ஸ்திரீகள், சூத்திரல், துஜபந்துக்கு எல்லாமே பக்தி பண்ணலாம். சண்டாலம் கூட பக்தி பண்ணலாம். பக்திக்கு எல்லாருக்கும் போதும். ஏன்னா பக்தின்றது கருணை உடையது. பக்தி தேவி கருணை உடையவள். லக்ஷ்மியை விட கருணை உடையவள் பக்தி தேவி. பக்தி தேவி யாருன்னா பகவானுடைய சகிதான். ஆனாலும் அவள் ரொம்ப பிரியமுள்ளவள், அவள் ரொம்ப கருணை உடையவள். அதனால்தான் நமக்கெல்லாம் கருணை காட்டி நம்ம பாகவதம் படிக்க வைக்கிறார், ராமாயணம் படிக்கிறார், பகவான் நாமா சொல்ல வைக்கிறார். பக்தி தேவி அப்படியேப்பட்டவள். அப்போது முக்தின் தாசின் ததோ துப்தியம் ஞான வைராக்கிய காவியமும் சரி அப்படின்னும் போது, ஆனால் பக்தி தேவி பணிப்பெண். பக்தி தேவி தான் எல்லாருக்கும் தாய். பகவான் கிருஷ்ணன் தான் தந்தை. பக்தி தேவியுடைய மனைவி தான் பகவானுடைய மனைவி தான் பக்தி தேவி. பக்தி தேவி ஒரு லக்ஷ்மி, அவள் சிறந்த லக்ஷ்மி. ஆனால் மகா கருணை உடையவள். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு, நம்மளாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்மளெல்லாம் கரையேற்றாமல் போகிறதுலும் கங்கணம் கட்டின்னு இந்த பூமியில் தங்கிட்டானா சாயா ரூபத்தில். ஞான வைராக்கியம் தங்கிடுச்சான் இங்கே. அவளுக்கு அவளுடைய பிள்ளைகள் தானே அவளை மாதிரி தானே குணங்கள் உடையவர்களாக இருப்பாங்க அந்த ஞான வைராக்கியம். அதனால் அந்த ஞான வைராக்கியம் எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழிச்சம்பாவும் போகிறதில்லன்னு இந்த தங்கிட்டாங்க கலியுகத்தில். ஏன்னா நம்மளும் போயிட்டா அப்புறம் அந்த மக்களுக்கு என்ன தான் கதி? பக்தி ஒரு வழி தான், பகவான் அடையத்துக்கு ஒரு வழி இருக்குது. அந்த பக்தி நான் இருந்தால் தானே இந்த பக்தியின் மூலமாவது நம்ம கரையேறலாம். தபஸுக்கோ யோகத்துக்கோ ஞானத்துக்கோ சாமர்த்தியம் இல்லையே மக்களிடத்தில். அப்போ பக்தி தேவி கருணை காட்டினால்தான் நாம் கரையேற முடியும்னு. அப்படி கடைசி நிலையில் கதிரண்யதா, வேறு கதி இல்லைன்னா நிலையில் தள்ளப்பட்டாச்சு. அந்த பக்திக்கு முக்கியமானது பகவான் நாம சங்கீதம், கதாசிரவணம். எவ்வளோக்கு பகவானிடத்தில் ஸ்மரணம் பண்ணுறோமோ அதான் பக்தி. உண்மையான பக்தி பண்ணணும், பலனை எதிர்பார்க்காத பக்தி. அனிமித்த நிமித்தேன, எந்த பலனை எதிர்பார்க்காத ஒரு நிமித்தத்துக்காக பக்தி பண்ணணும் அப்படின்னு கபிலவாசதேவர் சொல்கிறார். அப்படின்னும் போது பக்தி தேவி கருணை காட்டியிருக்கா. கருணை காட்டுறதுனால்தான் நாம் ஏதாவது பக்தியில் கொஞ்சம் கரையேற முடியும் அப்படின்னு எவ்வளோ மகான்கள் இந்த பக்தியின் மூலமாக நம்மளுக்கு பாட்டையை போட்டு விட்டு நம்மளுக்கு வழியை காண்பிச்சு விட்டுட்டு
அவர்களும் கரையேறி போயிட்டாங்க. அந்த பக்தி தேவி எதனால்? பக்தி தேவி பூமியில் தங்கந்தால் தான். முக்தி தேவி மாதிரி கோச்சின் போயிருந்தா அடவப்பா இது நம்மளை மதிக்காத இடத்துல நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு முக்தி தேவி கோச்சம் போன மாதிரி பக்தி தேவி தன்னை மதிக்கலாம் கோபிச்சும் போயிட்டான்னு ஆகிறது. அவள் அழறா, இப்படி அந்த சின்ன பண்ணப்படுத்துகிறாங்க. கண்டித அங்ககா என்னை சிதறடிச்சிட்டாங்க, என்னை பாஷாட்டிகள்லாம் என்னை தூஷிக்கிறாங்க, சிதறடிச்சிட்டாங்க, பக்தியை வளர விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கங்கள்லாம் துண்டிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? பக்தியை சிதறடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பலவித மார்க்கங்கள், பலவித மதங்கள், பலவித தேவதைகள், பலவிதமான பாஷண்ட தேவதைகள்லாம் நிறைய துர்தேவதைகள் நிறைய உண்டு பண்ணி அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம். அதான் துர்தேவதைகள்லாம் பெரிய தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு பல அபிச்சார பிரயோகங்கள்லாம் தப்பான வழி மார்க்கங்கள்லாம் பக்தின்னு பேர் வச்சுக்கின்னு அப்படிலாம் கண்ணாமண்ணான்னு போயிடுச்சுல, சின்ன பின்னப்படுத்திடுச்சுல. அதான் பக்தி சொல்கிறா, என்னுடைய அங்கங்களை துண்டிச்சிட்டாங்க, கண்டிச்சிட்டாங்க, சிதறடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னும் போது நான் எப்படி இங்கே தழைக்க முடியும் அப்படின்னா, அதுலேயும் சில பாகவதர்கள் அவர்கள் தழைக்க வைப்பார்கள், உன்னை மறுபடியும் புஷ்டிப்படுத்துவார்கள் அப்படின்னு நாரதர் அந்த நாரதர்கள் சொல்லுகிறார். அதெல்லாம் அப்போ ஒரு வழி இருக்குது. பகவன் நாம சங்கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் கீர்த்தனை. ஆமாம், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல நீ போ, உன்னுடைய அங்கங்கள்லாம் மறுபடியும் பூர்த்தி ஆகும். அங்கே தான் தர்மம். மற்ற தர்மங்கள், மற்ற தேவதைகள், துர்தேவதைகள் பண்ணுற பிரீத்திலாம் உண்மையான பக்தி ஆகாது. அதெல்லாம் மோட்சத்துக்கு வழிவகுக்காது. மேலே மேலே பிறவிகளை கொடுக்கும். ரஜோகுணம் தமோ குணத்தை அதிகமாக வளர்க்கக்கூடிய தேவதைகளை, துர்தேவதைகளை வழிபடக்கூடாது. வழிபட்டோம்னா தமோ குணம் தான் நமக்கு மேலோங்கும். மீண்டும் என்னென்னா அதே பிறவி, மீண்டும் பிறப்பு நிறைய பிறப்பு இந்த பூமியிலே தான் நம்ம சுழண்டு கிடக்கணுமே தவிர இதிலிருந்து கரையேற முடியாது. அதனால் முக்தி சாதனை பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், கேசவ கீர்த்தனம் பண்ணால் தான் கலியுகத்தில் கரையேற முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ என் அங்க பொருத்தியோட எங்கெல்லாம் துண்டிச்சிட்டான்னு சொல்லிட்டா மெலிஞ்சு போயிருக்காள் பக்தி தேவி. அவள் எங்கே பிருந்தாவனத்தில் தான் மறுபடியும் யுவதி ஆகிட்டா, அவள் அங்கங்கெல்லாம் பூர்த்தியாச்சு. அது ஸ்திரமாக இருக்கணும்னா மேலே நாம சங்கீர்த்தனம் எங்கேயும் எல்லாத்துலேயும் பாரத தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் நாம சங்கீர்த்தனம் பரவனா தான் பக்தி புஷ்டியாக இருக்க முடியும். அந்த அங்கத்தில் உள்ள நோய்கள்லாம் தீர்க்கப்பட்டு அந்த காயங்கள்லாம் ஆற்றப்பட்டு நல்ல தெளிவாக நல்ல ஆரோக்கியமாக புஷ்டியாக இருப்பாகும். அதுக்கு என்ன வழின்னா, இந்த பாஷண்ட மரங்கள்லாம் இருக்கட்டும், பாஷண்ட மதங்கள், பாஷண்ட மார்க்கங்கள், பாஷண்ட தேவதைகள், அந்த தேவதைலாம் இருக்கட்டும், அந்த வழிபாடுகள்லாம் பல விதமாக நடந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டும் விடாமல் பண்ணு, அந்த இடத்துல பக்தி தழிச்சியே இருப்பான். அதுதான் ஒரே வழி அப்படின்னு பக்தி தேவி இந்த மேலே உள்ள கருணையினால் யாராவது ஹரிநாமம் கீர்த்தனம் பண்ண மாட்டாங்களா, யாராவது நம்ம கதாசிரவணம், பாகவதம், ராமாயணம் படிக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா அந்த பூமியில் தங்கிட்டான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவளும் வெற்றி அடைஞ்சால் நாரதரும் அதுக்கான வழியை சொல்லிட்டார். அந்த வழிப்படி நாரதரும் அது கடைப்பிடிச்சு காண்பிச்சார். அப்போ அவருடைய சபதம் விட்டார். என்னென்னா, பக்தி தேவியே உன்னை ஒவ்வொரு வீட்டிலையும் நான் ஸ்தாபிக்க செய்யலைன்னு சொன்னால் நான் ஹரிதாசன் கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணாராம். அந்நிய தர்மான் திரஸ்கிருத்திய புரஸ்கிருத்திய மகோத்சவான்னு ததா நாகம் ஹரேர் தாசோ லோகே துவாம்ன பிரவர்த்தையே. அதுக்கு முயற்சி யார் எடுத்ததுன்னா நாரதர் தான். சபதம் செய்தார் யார்? நாரதர். நான் உன்னை பக்தி தேவியை எல்லார் வீட்லேயும், ஒவ்வொரு வீட்லேயும், ஒவ்வொரு மனசுலையும் உன்னை ஸ்தாபிக்கலன்னு சொன்னால் நான் ஹரிதாசன் கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணாராம். பக்தன் சத்தியம் பண்ணால் சத்தியம் விதாதம் நிஜபிருத்திய பாஷிதம். உண்மையான பக்தன் வாக்க சத்தியமாக்குறது பகவானுடைய வேலை. அப்போ பகவான் என்ன பண்ணான்? சரி, நாரதர் சத்தியம் பண்ணிட்டாருன்னா அதை நிறைவேற்றியே தீருவார். அதனால் எங்கே பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் இன்றைக்கி மேலே நடக்குது. எங்கே பார்த்தாலும் நிறைய ஸ்தாபனங்கள், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஸ்தாபனங்கள், எங்கே பார்த்தாலும் ராமநாம ஸ்தாபனம், எல்லாத்துலேயும் பார்த்து ஹரிநாம சங்கீதம், விட்டல்தாஸ் மகாராஜ், நிறைய அபங்கங்கள், அவ்வளோ பக்தர்கள் பிரகாசிக்கிறாங்க. காரணம் என்ன? நாரதர் அன்றைக்கி சபதம் விட்டதுனால தானா. பக்தி தேவி எங்கே பார்த்தாலும் பிரவர்த்திக்க செய்துட்டார் நாரதர். இன்றைக்கி கண் கூட பார்க்குறோம் இல்லையா, இந்த நூற்றாண்டில் எங்கே பார்த்தாலும் பக்தி பிரச்சாரமாகுது. எவ்வளோ மகாத்மாக்கள், நிறைய அண்ணா, ஸ்ரீ ஹரிஜி, லங்கர்ஜி, நிறைய பேர் அங்கங்கே கீர்த்தனைகள், பாகவத காலட்சேபம், ராமாயணம் அங்கங்கே நடக்கிறது நிறைய. எல்லாம் சாதுக்கள் அதிகமாயிட்டாங்களே. அப்போ அந்த சத்சங்கம் நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா. அதனால் சொல்ல, நீ பயப்படாத பக்தி தேவி, உன்னை எல்லாத்துலையும் ஸ்தாபிக்கிறேன்னா ஸ்தாபிச்சிட்டார். இன்றைக்கி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அதை படிச்சிருந்தாலே போதும் நம்ம. அப்போ யார் பக்தியை ஒருத்தன் கைப்பற்றானோ, பக்தி மார்க்கத்தை ஒருத்தன் போகிறானோ, அவனுக்கு பூத பிரேத பிசாசுலாம் கூட பாதிக்காதான். நாரதர் சொல்கிறார், அம்மா உன் பக்தி வழியில் யாரும் வரணும், எவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறானோ அனவரதம் இடைவிடாமல் நாம சங்கீர்த்தனம், வாயில் நாம சொல்லினேரு. மூச்சு போனோட போகும்போது நாமத்தோடு மூச்சு போகுது, பரவாயில்ல.
உயிர் விட்டாலும் நாமத்தோடு உயிர் விட்டால் ஜென்ம லாபம் அடையும். ஜென்ம லாபம் பரப்பும்சம் அந்திய நாராயண ஸ்மிருதி. நாராயண ஸ்மரணத்தோட பூமி நல்லது தான். அதனால் கவலை இல்லை. தாராளமாக பகவான் நாம நிறைய சொல்ல. என்றைக்கு கடைசி எந்த மூச்சு வெட்டுற மூச்சு மறுபடியும் உள்ளே வருமானது சந்தேகம். அது எந்த மூச்சு கடைசி மூச்சாக இருக்குமோ அந்த மூச்சு நாராயண ஸ்மரணத்தோடு போகட்டுமே, வைகுண்டத்துக்கு போகலாம் இல்லையா? அதான். அதனால் அனவரதம் பகவான் நாம சொல்லணும் அப்படின்றார். அப்படிப்பட்ட மகா பாபிகள்லாம் கூட கொஞ்சம் கூட பயமற்றவர்களாக கிருஷ்ண உலகத்துக்கு போனோன்னா அந்த பக்தி தர்மமாகிய பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் இந்த கலியுகத்தில் மகாபாபிகள்லாம் கூட கரையேறிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஜதாய் மதாய் போன்றவர்கள்லாம் கூட கரையேறிடுறாங்க இல்லையா? வால்மீகி அஜாமலன் போன்றவர்கள்லாம் பகவன் நாமத்தோடு கரையேறினாங்க இல்லையா? அது மாதிரி கரையேறிடலாமா சொல்கிறாருங்க. त्वदन् विदाश्च ये जीवा भविष्यन्ति कलाविह பாபினோ அபிகமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம். கிருஷ்ணனுடைய உலகமாகிய கோலகத்தில் நிர்பயம் பயமற்றவர்களாக பகவான் நாமா சொல்லிட்டாங்கன்னா தைரியமாக போகலாம். அவர்கள் நிஷ்பாபர்கள் தைரியமாக கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போகலாமா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏஷாம் சித்தே வசத் பக்தி சர்வதா பிரேமரூபிணி நதே பஷ்யந்தி கீநாசம் ஸ்வப்னே அப்சாமலமூர்த்தையா. அவர்கள் அமங்கலமான யமதூதர்களையோ யமப்படர்களையோ யமனையோ அல்லது பேய் பிசாச பூதங்களோ துஸ்வப்னங்களையோ காண்பதில்லையாம். யார் மனசில் பக்தியினால் பகவானை இறுக்கி பிடிச்சிட்டாங்களோ, பக்தியினால் பகவானை வசப்படுத்திட்டாங்களோ, அப்படியேப்பட்ட பக்தி தேவி நீ கவலைப்படலாமா அப்படின்னு நாரதர் சொல்கிறார். யாருடைய சித்தத்தினால் வசேத் பக்தி, யார் பக்தினால் பகவானை வசப்படுத்திட்டாங்களோ சர்வதா பிரேமரூபிணி, அவர்கள் அந்த பிரேமை வடிவமாக அன்புள்ளவர்களாக, முரடன் கூட பிரேமை வடிவமாக மாறிடுவானா, அன்பானவனாக மாறிடுவானா, அன்பின் சொரூபமாக மாறிடுவானா. நதே பஷ்யந்தி கீநாசம் ஸ்வப்னே அப்சாமலமூர்த்தையா. அவர்கள் யமனையோ யமத்தூதரெல்லாம் வந்து கூட சொப்னத்தில் கூட யமனை யமத்தூரில் வந்து தொடமாட்டாங்களாம். அப்போ இல்லை பில்லி சோனி பிசாசு இல்லை துர்தேவதைகள் வந்து கனவுல வந்து பாதிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே, கனவுல கூட அவங்களுக்கு தீமைகள் வந்து பாதிக்காது, அமங்கலம் வராதான், மங்களகரமாகவே இருப்பாங்களாம் அவங்களாம் பக்தர்கள்லாம் பகவன் நாமா சொல்கிறவங்க. கண்டிப்பாக நாரத சொல்கிறார் இதை. நதே பஷ்யந்தி கீநாசம் ஸ்வப்னே அப்சாமலமூர்த்தையா. அது மட்டும் இல்லை, பிரேத பாதைகள் அமங்கலமானது என்ன, இந்த பிரேதம் பிசாசு இதெல்லாம் இல்லை, பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து செயல்படாதான், ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடுமா. அதெல்லாம் யார் பில்லி சூனியம் வச்சாங்களோ அவங்களுக்கு திருப்பி அடிச்சிடும் போய் பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு வச்சாங்கன்னா. துளசிதாசர் கதையில் அதான் நடந்தது. யாரோ ஒருத்தன் தகடு வந்துடுச்சு, துளசிதாசருடைய ஆசிரமத்து வாசலில் போட்டு போயிட்டான். ஆஞ்சநேயர் அந்த தகடு மறக்காமல் ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போய் அவன் போட்டன் தலையிலே போட்டு எடுத்து போய் போட்டார் அந்த தகடை. அவன் பைத்தியம் முடிச்சு அலையிறான். துளசிதாசருக்கு பைத்தியம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தகடு வந்துடுச்சுன்னு வந்து துளசிதாசர் வாசல் மடத்து வாசலில் போட்டு போனான். ஆஞ்சநேயர் தான் வாசல்லே இருக்காரு, அதை அவன் கவனிக்கல, அது சிலை நினச்சிருந்தான். அவர் எழுந்து என்ன பண்ணார், அந்த தகடு எடுத்துன்னு போய் அந்த மந்திரிச்ச தகடை அவன் ஏன் போட்டு போனால் அவன் தலையில் எதுவுமே போட்டார். அவன் பைத்தியம் முடிச்சுன்னு பேன்னு அலையிறான் அவன் பாட்டுக்கு. அது மாதிரி அதனால் எந்த பகவன் நாம ராமநாமா சொல்கிறதுல ஆஞ்சநேயர் பாதுகாப்பாக இருப்பார். பில்லி சூனியம் பேய் பிசாசு இதெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கிறதுல வரவே வராது. ஆஞ்சநேயர் சனி தோஷம் வராது, எந்த கிரக தோஷங்களும் பாதிக்காது ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கிற இடத்துல. ராமநாமா சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் இருக்கிற இந்த பில்லி சூனியம் பிரேத பிசாசு பாதிப்புகள்லாம் வராதான் சொல்கிறார். ந பிரேதோ ந பிசாச்சோவா ராட்சசோ அசுரோ அபிவா பக்தி யுக்த மனஸ்கானம் ஸ்பர்ஷனே என்ன பிரபுர்பவேத்து. எவன் இருதயத்தில் பக்தி பிரகாசிக்கிறதோ, பகவான் இருதயத்தில் தெரிஞ்சிருக்கணும், அனவர்த்தம் பகவான் நாமத்தில் ரீங்காரம் இட்டோன்னு பகவான் நாமத்தில் ரமிச்சிருக்கானோ, பகவானை தியானம் பண்ணியிருக்கானோ, அவனை வந்து தொடர்றதுக்கு இதுக்கெல்லாம் சக்தி கிடையாதான். இந்த பிரேத பிசாசுகள்லாம் அவைகள்லாம் பிரபுத்தன்மை கிடையாது, அதிகாரம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போது தபஸ் இந்த கலியுகத்தில் திருப்பி சொல்கிறாரு பாருங்கள். தபஸ்னால முடியாது, மோட்சம் அடைய முடியாது, பகவான் அடைய முடியாது. பகவானுடைய உலகத்தை வைகுண்டத்தை அடையணும்னா தபஸ்னால் முடியாது. என்ன தபோபிர் என்ன வேதங்களை அத்தியனம் பண்ணுறதுனால முடியாது, தீர்மானமாக சொல்லியாச்சு. ஞான விசாரம் பண்ணால் முடியுமாண்ணா, அதுவும் என்ன ஞானேனாபி கர்மனாக. அப்போ கர்ம பலனை எதிர்பார்க்குற கர்மாவனாலே அன்றைக்கி பகவான் உபாசனைகளை தேவதைகளை உபாசனை பண்ணி கர்ம காண்டத்தினால் மட்டும், கர்மாவனால் யாக யஜ்ஞங்களால் மட்டுமா பகவான் அடைஞ்ச முடியும்னு நினைக்கிறேன்? நடக்கவே நடக்காது. ஒன்றே ஒன்று தான் கலியுகத்தில், தபசு யாகம் ஞானம்
யோகம் எதுவுமே கர்மா எதுவுமே செல்லுபடியாகாது. ஒன்றே ஒன்று தான், ஹரிஹி சாத்தியதே பக்தியா, பக்தியா கிருஷ்ண புரஸ்திதாக. இது ஒன்று தான் வழியா. ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்ர கோபிகாக. அவர்கள் தான் அப்புறம் கோபிகள்லாம் என்ன பண்ணாங்க? பிருந்தாவனத்தில் யாகம் பண்ணாங்களா, தியானம் பண்ணாங்களா, தபஸ் பண்ணாங்களா, யோகம் பண்ணாங்களா, இல்லை கர்மானுஷ்டானங்கள்லாம் யாகங்கள் பண்ணி கிரியானுஷ்டானம்லாம் பண்ணாங்களா? ஒன்றுமே கிடையாது. இல்லை ஞானம் நான் ஆத்மா உடல் அப்படின்னு புத்தவர் சொல்லி கொடுத்து வந்தார். கட்சியில் அவரே பக்தனாக போனார், ஞானியாக போல. ஞானத்தெல்லாம் விட்டு பக்தியாக போயிட்டார், பக்தனாக போயிட்டார். அப்போ ஞான விசாரம் பண்ணாங்களா? எப்போத்தாலும் என்ன பண்ணுவானா, கோவிந்தா தாமோதரா மாதவா ஹே நாதா ஹே மாதவா மதுசூதனா மதுபக்கிதப பந்தோ லே ஏமாற்றுபவனே லே கபட நாடகா கோவிந்தா கபட சூத்திரதாரி கிருஷ்ணா அப்படின்னு கதறினாங்களாம். அதை தான் செய்தாங்க, வேறு எதுவும் சொல்ல. ஜெயதித்தேதிகம் ஜென்மனாவிரஜ சயத இந்திரா சஸ்வதத்ரஹி அப்படின்ட்டு பகவானுடைய புகழி பாடிகள் பகவான் நாமத்தை உறக்க கத்தி நின்றாங்க கோபிகள். இதை தான் செய்தாங்க. அதனால் நான் பகவானுக்கு அவங்களுக்கு தான் கோபிகா ஜீவனஸ்மரன் எடுத்த உடனே அவங்கள தான் கொஞ்சம் ஸ்மரிக்கிறோம். அவங்க தான் முதல் தர பக்தர்களாக மாறிட்டாங்க. பகவானை போய் வைகுண்டத்தில் அடையணும் இல்லை, பகவான் அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சிட்ட பிறகு அவர்கள் சாதனை பண்ணுறாங்க. இதுதான் ஆச்சரியம். பகவான் நாமத்தை சொல்கிறாங்க. பகவான் கிடைச்சிட்ட பகவானை கிடைச்சிட்ட பகவான் கிடைச்சிட்டான். அதுக்கு பிறகு சாதனை பண்ணுறாங்க, நாம சங்கீதனம் பண்ணுறாங்க, எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. ஆனால் பகவான் கிடைச்சிட்டான் அவங்களுக்கு. நம்மளாம் கிடைப்பாங்களா, பகவான் கிடைப்பானா அப்படின்னு சந்தேகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்மளாம் டவுட்டாகவே இருக்கிறோம். அவங்களாம் பகவான் கிடைச்சிட்டான்றாங்க. எங்களுக்கு கிடைச்சிட்டான் என்ன ஒன்று கிடைச்சிட்டான், அது எப்படி பயன்படுத்த தெரில. எல்லாம் மரியாதையாக என்ன தபஸ்னாலும் யோகத்தினாலும் ஆராய்ச்சி பகவானுக்கு வந்து சோடச்சோபச்சாரம் பண்ணி பூஜிப்பாங்க. நான் கிருஷ்ணா தோல் மேலே தூக்கிடா பண்ணுவோம். நாங்களாம் கிருஷ்ணன் எங்களோட தோல் மேலே கைப்பட்டு விளையாடுவான். நாங்கள் இஷ்டத்துக்கு அவனை அடிப்போம், திட்டுவோம், கபடமாக அவனை என்ன வேணால் பேசுவோம். ஆனால் எங்களுக்கு எப்படி அவன் அந்த பரவஸ்து எப்படி பயன்படுத்த தெரியாமல் நாங்கள் சௌலபியமாக அவனிடத்துல பழகிறோம். அப்படி இருக்காங்களாம் கோபிகள்லாம். பகவான் நாமத்தை கூப்பிட்றாங்க, பகவானே திட்டுவார்கள், பிரணய கோபம். அப்படி கோபிகள்லாம் பிரமாணம் தத்ர கோபிகாக. எந்த யாக யக்கியம் பண்ணாமல் தபஸ் பண்ணாமல் யோகம் பண்ணாமல் வெறும் பக்தினாலேயே அவர்கள் அடைந்து விட்டார்களே. தபஸில் யோகம் பண்ணுறவங்களெலாம் கிடைக்கல பகவானை. ஆனால் அந்த கோபிகள் இடைச்சிகள் அன்னாடம் பால் காய்ச்சி அன்னாடம் பால் கறந்து விற்கக்கூடிய அவரெல்லாம் கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லி அடைஞ்சிட்டாங்களாம். பிரமாணம் தத்ர ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்ர கோபிகாக திருணாம் ஜென்ம சகஸ்ரேன பக்தி பிரீதி ஜாயுதே. பக்தி பண்ணுறது இருக்கட்டும், பக்தி பண்ணணும்னு ஆசை வர்றதுக்கு 1000 ஜென்மா புண்ணியம் பண்ணிடணுமா. மனுஷ ஜென்மா எடுத்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பக்தி பண்ணணுன்ற ஆசை வருமா. அவ்வளோ புண்ணியம் பண்ணிக்கணுமா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய புண்ணியம் பண்ணிடணுமா. திருணாம் ஜென்ம சகஸ்ரேன பக்தோ பிரீதி ஜாயுதே கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. திருப்பி சொல்ல கலோ பக்தி ஒரு தடவை சொன்னால் போதாதா. கலோ பக்தி பக்தியா மறுபடியும் பக்தியா கிருஷ்ண புரஸ்திதாக 3 தடவை பக்தின்னு 3 தடவை சொன்னால் அது சத்தியம்னு அர்த்தம். அதை உறுதியாக பிடிச்சிட்டேன். பக்தி ஒன்று தான் ஒரே வழி. பக்திக்கு முதல் நாம சங்கீதனம் கதாசிரவணம். இது 2 தான் மெயின். திருப்பி அதுதான் சொல்லுவது, மாற்றி வேறு எதுவுமே சொல்ல நாரதர். அப்போதுலேருந்து சொல்ல வர்றார், விதா கேதயசை பாடி திரௌபதி பரித்தாத பகவான் நாம கேசவ கீர்த்தனாத்தினார். அது கேசவ கீர்த்தனம் பார்த்தால் திரௌபதி காப்பாற்றப்பட்டால், கோபிகள் காப்பாற்றப்பட்டாங்க. கலியுகத்தில் கரையறதுக்கு மக்கள் வழி கிடையாது. நீ வந்து கிருபையினால் இங்கே தங்கிட்ட, நீ கரையறதுனால பகவான் நாமா சொல்லு, அதான் ஒரே வழி. நீ மற்றவங்களையும் சொல்ல வை. நீ ஒரு நேச்சர் வீட்டில் கூட பகவான் நாமா சொல்லிட்டானா அவங்க வீட்டில் கூட போய் அவங்க வீட்டில் பகவான் சாப்பிடாது. ஏன்னா பக்தி தேவி நீ வந்ததுனால அவன் நாக்கில் நாமம் வந்தது. அதனால் சொல்கிறேன், பிரேத பிசாசெல்லாம் பாதிக்காது. அதே சமயத்தில் சொப்னத்தில் கூட யமனத்தில் பார்க்க மாட்டாங்க. பகவத் பக்தியை சம்பாதிக்கிறோம், பகவான் நாமா சொல்கிறவங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள். பக்தினால் பகவான் நாமா சொன்னதுனாலே கோபிகள்லாம் வந்து ராசலையில் கலந்து கொண்டார்கள். பகவானோட உல்லாசமாக சல்லாபம் பண்ணாங்க. பகவான் அடைஞ்சிட்ட பிறகு அவர்கள் சாதனை செய்கிறார்கள், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, பகவானை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்படியேப்பட்டவர்கள். அதனால் மனுஷன் அவ்வளோ லேஸில் பக்தி மட்டும் வந்துடாதான். ஞானம் கொடுத்துருவான் பகவான். தபசு வேறு ஏதாவது கடினமான சாதனைகள்லாம் நம்ம பண்ணுவோம்.
ஆனால் பக்தி பண்ணணுன்னா மட்டும் நம்ம யோசிப்போம். ஏன்னா இது ரொம்ப சுலபமாக இருக்குது இல்லையா, ராமராமான்னு சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது இல்லையா, அதை மட்டும் செய்ய மாட்டாங்களாம். அதெல்லாம் சொல்ல திருணாம் ஜென்ம சகஸ்ரேன்னு ஆயிரக்கணக்கான ஜென்மங்களுக்கு கம்மியாக சொல்லிட்டார். 4 கோடி ஜென்மா 4 லட்சம் கோடி ஜென்மா எடுத்தால் தான் ஒரு தடவை ராமான்னு சொல்ல வருமா. அது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு ராமநாமாவில் போட்டிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ லேஸில் இங்கே சொல்கிறார் கருணையினால் 1000 ஜென்மாவில் மனுஷ ஜென்மா எடுத்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பக்தி செய்யணுன்றான். பக்தி பிரீதிர்ஹி ஜாயதே. பிரீதிர்ஹி ஜாயதேன்னா ஆசை வருமா, பக்தி செய்யணுன்ற ஆசையை வருமா. இன்றைக்கி கொஞ்ச நாள் நாம சொல்லலாமே, கொஞ்ச நாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமே, டைம் வேஸ்ட் பண்ணுறோமே, வீணாக கண்டதெல்லாம் பேசி காலத்தை எழுது. இந்த ராமராமான்னு சொன்னாவது பிரயோஜனம் உண்டு. என்னத்தை தபக்கில் கத்தி பாம்பு அழிச்சிக்கிற மாதிரி நம்ம வீண் வார்த்தைகளை பேசி மரணத்தை அழிச்சிக்கிறோமே, காலத்தை விரயமாக்கி. இந்த சமயத்தில் பகவான் நாமா சொல்லாமே அப்படின்னு யாருக்கு புத்தி தோணும்னா, 6 ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தால், நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் ஒரு ஜென்மாவில் தோணுமா, மனுஷ ஜென்மாவில் பக்தி பண்ணலாம், பகவான் நாமா சொல்லலாம், பக்தி பிரீதிர்ஹி ஜாயதே அப்படின்னு தோணுமா. அப்போ கலியுகத்தில் பக்தி 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 மட்டும்தான் 3 தடவை சொல்கிறார். சத்தியம் கலோ பக்தி கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. கிருஷ்ணனை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டோம். கிருஷ்ணன் முன்னாடி நீ போகிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் உன் முன்னாடி நின்றுவான், உன்னை அழைச்சி போவான் விமானத்தில். அப்போ எவ்வளோ அருமையாக நாரதர் சொல்கிறார், பக்தி தேவியே நீ எதுக்கு கவலைப்படுற, உன்னை சம்பாதிச்சுக்கிட்டான்னா பகவான் அவன் வீட்டை தேடி போவான். பகவான் பக்தி என்னடா அது தபஸ் மாதிரி ரொம்ப கடினமான சாதனை இல்லை, யாகம் மாதிரி அதிக பொருள் செலவு இல்லை, யாகம் மாதிரி தியானம் மாதிரி மனம் குவியதெல்லாம் கிடையாது. முதுகு தண்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல ஆசன பயிற்சி பண்ணிக்கணும், அப்போ தான் தியானத்தில் உட்கார முடியும். ஆசனம் ஸ்திரமாக ஸ்திர சுகமாசனம் பண்ணணும் இல்லையா, அதுக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லையா கலியுகத்தில். ராமராமான்னு கற்றுனா அது கற்ற முடியும், அதை கற்ற முடியும், ஆனால் அதுதான் செய்ய மாட்டோம். அது செய்துட்டான்னா பகவான் முன்னாடி நின்றுவானா. கிருஷ்ண புரஸ்திதாக, புறன்னா முன்னாடி நின்றுவானா கிருஷ்ணன். நான் உன்னிட்டு போக மாட்டேன்டா, நான் போக முடியாது, நமே விமுஞ்சந்தி, நான் உன்னிட்டு போகவே மாட்டேன், உன் ஹிருதயத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுவேன். பக்தி தேவி என்ன பண்ணால் அப்படி தான் நாரதரை பிடிச்சிட்டா. நான் இனிமேல் உன் ஹிருதயத்தை விட்டு போகவே மாட்டேன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகவான் முன்ன விட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். பக்தி இடத்துல பகவான் இருப்பான். பகவான் இந்த சாதுக்களை விட்டு பிரியவே மாட்டான். கொஞ்சம் தொலை போயான்னு நான் போக மாட்டேன். பகவான் வருவானான்னு ஏங்கியிருக்காங்க தியான யோகிகள்லாம். பகவானை பிடிக்க முடியலையே. ஆமாம், காலை பிடிச்சா தலை மறந்து போயிடுது, தலையை பிடிச்சா காலை மறந்து போயிடுது, முகத்தை தியானம் பண்ணால் கால் மறந்து போயிட்டு தான், திருவடி தியானம் பண்ணால் முகம் மறந்து போதான். முழுசாக மனசில் தியானத்தில் பிடிக்க முடியலையா, மனசு நழுவி போதான், வேறு சிந்தனைகள் தான் வருது, பகவத் சிந்தனை வரவே மாட்டேங்குது. பகவத் ரூபத்தை சங்கச்சக்கரத்தை தியானம் பண்ண முடியலையா. தியான யோகிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நாம சங்கீர்த்தனம் ராம 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 அப்படி கர்ஜிக்கும் போது அவங்க பேரானந்தத்தில் தலைக்கிறாங்க. என்னன்னா பகவான் இவங்களை விட்டு போக மாட்டேன்றானா. அதனால தான் நாம நாக்கில் வந்துட்டே இருக்கான். நமே விமுஞ்சந்தி இங்கே சொல்கிற அஹோ நாரத தன்யோசி, மறுபடியும் தன்யர் சொல்கிறான். நாமன்ற தனம் வைத்து கொண்டிருப்போம் இருதயத்தில் பகவானை சுமந்து அழைக்கின்றவராகிய நாரதர் பக்தி என்ற தனத்தை, ஆமாம் பக்தி சம்பாதிச்சிருக்கார் இல்லையா, பக்திக்கே ஆறுதல் கொடுக்குற நாரதர். அவரை எல்லாருக்கும் செல்வத்தை படி எடுக்கிற மகாலட்சுமியே எவனுடைய காலை பிடிச்சி தொங்குறாலும் அந்த லக்ஷ்மி நாராயணியே இருதயத்தில் பூட்டி போட்டு வச்சிருக்காருன்னா இவரை விட பெரிய பணக்காரி வேறு யாரும் இருக்க முடியும். அதனால் தன்யராக அவர் நாரதர். அதான் சொல்கிறார் பக்தி தேவி. அஹோ நாரத தன்யோசி பிரதிஸ்தே மயி நிச்சலா இன்ன கதாச்சித் விமுஞ்சாமி சித்தே ஸ்தாஸ்யாமி சர்வதா. எந்த விதத்துலையும் உங்கள் ஹிருதயத்தை விட்டு நான் விலக போகிறதே இல்லை, இனிமேல் உங்களை நான் விட போகிறதில்ல, உங்கள் ஹிருதயத்தில் நான் ஸ்தாபித்து ஸ்திரமாக வாசம் பண்ண போகிறேன் உங்கள் ஹிருதயத்திலேயே அப்படின்னு பக்தி தேவி நாரதரை சிக்குன்னு பிடிச்சிட்டா. இனிமேல் உங்களை உரதா கிடையாதுன்னு, எங்கே ஓட பார்க்குறீங்க, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு கதி அப்படின்னா. எவ்வளவு பகவத் பெருமைகளை இப்படி சொல்கிறீங்க, இனிமேல் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டா. அந்த ஹிருதயத்தில் தங்கிக்கோ. பக்தி இடத்துல பகவான் என்ன பண்ணுறான், சர்வதாதோ விகாய பக்தி சூத்ரோபணத்தா, பக்தியினுடைய அன்பு கயிறால் கட்டப்பட்டு அந்த ஹிருதயத்தில் பகவான் தங்கிடுவானா, நேராக போட்டுருவானா. ஏன்னா நாரத தான் வீணை விட்டு நாராயண ஸ்ரீமன் நாராயண நாம செய்த ஆனந்தப்படுறாரு. அவர் காம் பர்யடன் துஷ்டமனாக மன சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்போ இவரிடத்துல போனால் தான் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லாதவங்களை போய் சந்தோஷம் கேட்டால் சந்தோஷம் கிடைக்குமா, துக்கப்படுறவங்களை போய் சந்தோஷம் கேட்டாங்க. இதுபோல் மகாத்மாக்களிடத்தில் வந்தால் பேரானந்தத்தில் தலைச்சின்னு இருக்கிற அப்படிப்பட்ட நாரதரை பிடிச்சா தான்
பக்தியினுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பக்தி தேவனை உன் இருதயத்தை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லிட்டு டேரா போட்டாலாம் நாரதுடைய இருதயத்தில். பக்தி தேவி சரிம்மா தங்கிக்கணும். பகவானை வந்து தங்கிட்டான். பகவான் எப்போ இருக்கிறான் நாரத இருதயத்தில், சந்தோஷப்படுறான். இவர் சல்லாபம் பண்ணுறாரு பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு. சரி, இப்படி இருக்குது. கிருபாலுனா துவயா சாதோ மத்பாதா தப்சிதா க்ஷணாத்து புத்திரயச்சேதனா நாஸ்தி ததோ போதை போதை. ஆனால் நான் சரி கரையேறிட்டேன், நான் உங்கள் இருதயத்தை பிடிச்சிட்டு கரையிட்டேன், என் புத்திரர்கள் வயோதிக நிலை அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு போகிறதுக்கு என்ன வழின்னா அது பின்னாடி வந்து அசரீர்வாக்கா பகவான் சொல்கிறார். வேதங்கள் வேதாந்தங்கள் உபநிஷத்துக்கெல்லாம் பாராயணம் பண்ணி பார்க்குறாரு. பகவத்கீதைலாம் ஞான வைராக்கியம் எழுந்திருக்கிறதா தெரியல, வயோதிக நிலையிலே இருக்காங்க. அப்போ தான் அசரீர்வாக்கா பகவான் சொல்கிறார், சாதுக்களை சாது தன்மைகளே பூஷணங்களாக கொண்ட சாது தன்மைகள் அனைவரும் பகவான் நாம ஹரிசரணம் 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 சொல்லி கொண்டிருக்கிற சனகாதி முனிவர்கள் அந்த சாது பூஷணங்களாக கூடிய அந்த சாதுக்களை போய் அண்டினாயானால் உனக்கு அவர்கள் ஒரு உபாயம் சொல்வார்கள். ஒரு கர்மா, ஒரு சிறந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும். அந்த சத்காரியத்தை நீ செய்தன்னு சொன்னால் இந்த ஞான வைராக்கியம் இளமை அடைவார்கள். தத்ரிகம் தருணாயதி, 3 பேரும் இளமையுடையவர்களாக இருப்பார்கள் என்று அசரீர்வாக்கா பகவான் சொல்கிறாரு. பார்த்தார் நாரதர். இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். பக்தி தேவியே சுலபமாக இருக்குன்னு பக்தி தேவி நம்ம பண்ணுறோம், பக்தி பண்ணுறோம். பக்தி ஆனால் சுலபம் மட்டும் கிடையாது, பக்தி மிகவும் சக்தி உடையது. அப்படியேப்பட்ட தபஸ்வியை விட தபஸால் முடியாது, யோகத்தால் முடியாது, அந்த பகவான் அடைய முடியாது, ஆனால் பக்தினால் அடைய முடியாது. அப்போ பக்தி ஏன் அவ்வளோ பிரேம வடிவமான பக்தியானது அவ்வளோ சக்தி உடையதுன்னா? ஆமாம், அவ்வளோ சக்தி உடையது. ஆனால் ரொம்ப சுலபமாக இருக்குது. ஏன்னா சுலபமாக இருக்குது, ஆனால் ரொம்ப சக்தி உடையது. தபஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக, பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். யோகங்கள்லாம் முதுகுத்தண்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், குண்டலினி சக்திலாம் ஏற்றலாம், பிரம்மச்சரியத்தை விரதத்தை கடைப்பிடிக்கணும், தனிமையில் இருக்கணும், ஆசனம் பயிற்சிலாம் பண்ணணும், பிராணாயாம பயிற்சிலாம் பண்ணணும், யமனியமங்களை கடைப்பிடிக்கணும். இதுக்கெல்லாம் தியானத்துக்கு இவ்வளோ அங்கங்கள் இருக்குது, அதுவும் கஷ்டம். சரி, ஞான விசாரம் பண்ண இந்த ஆத்மா வேறு உடல் வேறுனா அன்னமய சரீரம் இல்லை, பிராணமய சரீரம் இல்லை, மனோமய சரீரம் இல்லை, விஞ்ஞானமய ஞானமய சரீரம் இல்லை, விஞ்ஞானமய சரீரம் இல்லை, ஆனந்தமய சரீரம் அப்படின்னு நிற்கணும். அந்த ஆனந்தமய சரீரத்துக்கு மேலே பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நிற்கிறது. அப்படி ஆத்மாவை தனியாக பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஞான விசாரத்துலேயே முடியாது. ஆனால் பக்தி ராமராமா சொல்கிறது ஈஸியாக முடியுமே, ஆனால் ரொம்ப சுலபமாக இருக்கேன்னா இதுதான் ரொம்ப சக்தி உடையது. அப்போ ஆத்ம விசாரம் பண்ணுறது சக்தி உடையது. அவ்வளோ கஷ்டப்படுற மார்க்கங்கள்லாம் சக்தி உடையது இல்லையா? பக்தி மாதிரி தான் ரொம்ப சக்தி, அதை விட சக்தி உடையது தான். சக்தி உடையது தான், ஆனால் பக்தி மாதிரி சக்தி உடையது கிடையாது தான். ஏன்னா பக்தி பண்ணுறவங்களுக்கே யாருன்னா துரோகம் பண்ணிட்டானா, மகா தபஸ்வியாக இருக்கட்டும், அவன் பெரிய ஞானியார், அவங்க பெரிய ஞானியார்கிட்டும் பெரிய தபஸ்விகளாக இருந்தால் கூட பக்தி பண்ணுறவனுக்கு போய் ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டானா, பக்தர்களை திட்டான்னு சொன்னான், பக்தர்களை நிந்தனம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுக்கு எங்கே போனாலும் நிம்மதி கிடைக்காதான். பக்தி துரோககரா ஏச்சதே சீதந்தி ஜெகத்ரயே கலோ பக்தி கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. பக்திக்கு யாரும் துரோகம் பண்ணுறான்னு சொன்னால் பக்தனுக்கு சாப்பிட போன இடத்துல பிள்ளை சொல்லி வச்சார் இல்லையா துர்வாசர் அம்பரீஷனுக்கு. கடைசியில் என்ன ஆச்சு? சக்கராயுதம் துரத்துச்சுல அவர். அங்கே போய் பிசாசு ஏவி விட்டார். பிசாசு ஏவி விட்டு அம்பரீஷனை வதம் பண்ண வச்சார். ஆனால் அந்த பிசாசு சக்கராயுதம் துண்டிச்சு அந்த பிசாசையும் வதம் பண்ணிவிட்டு துர்வாசரும் துரத்திட்டு போகிறது. எங்கே போகிறது? அவர் வைகுண்டம் போகிறார், கைலாசம் போகிறார், பிரம்மலோகம் போகிறார், சத்தியலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம் எல்லாம் போகிறார். எங்கே போனாலும் அடைக்கலம் கிடைக்கலையாம். சீதந்தி ஜெகத்ரயே. ஏன்னா ஒரு அம்பரீஷனை போய் திட்டலாமா? சாப்பிட போன இடத்துல போய் குறை சொல்லலாமா? அவர் போய் அவரே துவாதசி விரதத்தை நியமத்தோடு அனுஷ்டானம் பண்ணுறார். அம்பரீஷ மகாராஜ் சிறந்த பாகவதர். ஆனால் அவர் சத்திரிய பிராமணன் இல்லை. அவர் அந்தளவுக்கு தபஸ் சக்தியோ தபஸ் பண்ணலை, யோகம் பண்ணல, தியானம் பண்ணல. ஆனால் இவரோ எந்த அஷ்டமா சக்திகள் கைவர பெற்றவர் துர்வாச மகரிஷி. அவர் யோகம் தெரியும், தியானம் தெரியும், தபஸ் தெரியும். டக்குன்னு பரகாய பிரவேசம் பண்ணுவார். திடீர்னு இங்கே மறைச்சிடுவார், பிரம்மலோகத்தில் தோன்றுவார். அங்கே மறைச்சிடுவார், திடீர்னு சந்திரலோகத்தில் இந்திரலோகத்தில் போய் தோன்றுவார். அந்தளவுக்கு சக்தி உடையவர் துர்வாச மகரிஷி. சிவனுடைய அம்சம் அவர். கர்ப்பவாசத்தையே துர்வாசமாக நினச்சதுனால அவருக்கு துர்வாசர்னு பேர். ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பவாசத்தை துர்வாசமாக நினச்சதுனால அவருக்கு துர்வாசர்னு பேர் வந்தது. அப்படியேப்பட்டவருக்கு அவர் கோபம் அதிகமாக தான் தபஸ் அதிகமாகுமா. அப்படியேப்பட்ட அவர் அப்படியேப்பட்ட தபஸ்வி கூட அம்பரீஷங்களை தன் பாட்சா பழிக்கலை. பிரம்மருடைய பிராமணன் தான் அவர். பிரம்ம தேஜஸ் பொருந்தவர் தான், பிரம்ம ரிஷி தான், சிறந்த பிராமணர், தபசக்தி உடையவர், எல்லாம் இருக்குது, நல்ல ஞான சக்தி உடையவர், எல்லாம் உண்டு. ஆனால் அம்பரீஷனை போய்
அபச்சாரம் பண்ணதுனால சக்கராயுதம் துரத்துட்டு வந்து அம்பரீஷனுக்கு பண்ண அபராதத்தினால 3 லோகத்துலேயும் அவர் நிம்மதி இல்லாமல் அழியிறாராம். துர்வாசா துக்கமாபண்ணஹா சீதந்தி ஜெகத்ரையே, துர்வாசலே துக்கம் அடைஞ்சார். அதனால் பகவன் நாமா சொல்கிறவங்கள, பகவன் பக்தி பண்ணுறவங்க, பாகவதம் படிக்கிற ராமன் படிக்கல ஒரு பொழுது நிந்திச்சிடக்கூடாது. அது பகவானே நிந்திச்ச மாதிரி. பகவான் நிந்திச்சா கூட பொருத்தமா, பக்தர்கள் நிந்திச்சா பொறுக்க மாட்டான். அதான் சொல்கிறீங்க, பக்தி அவ்வளோ சக்தி உடையது. பக்தி துரோகராயே சதே சீதந்தி ஜகத்ரையே துர்வாசா துக்கமாபண்ணஹா புறா பக்த விடிந்தகாக. முன்னாடி அம்பரீஷங்களை பக்தனை நிந்தனை பண்ணார். இவங்களாம் பெரிய ஹரிதாசனா, இவர் பெரிய பக்தனா, ஹரிபக்தனா, இவன் சும்மா புகழ்ந்துக்கிறான். என்னை வந்தவனை என்னை விட்டுட்டு அவன் சாப்பிட்றான். இன்னும் ஒன்றும் இல்லை, அந்த கதையை சொன்னால் தான் முழுசாக புரியும். அதாவது பாரணம் பண்ணக்கூடிய இந்த துவாதசி ஏகாதசின்றது அந்தரங்கமாக சொல்லக்கூடிய துவாதசி விரதம்னு சொல்லுவாங்க, ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க. துவாதசின்றது அந்த, அதாவது ஏகாதசி விரதம் மேற்கொள்கிறார். அந்த பாரண காலம் முகூர்த்த முடியறதுக்குள்ளே பாரணம் பண்ணிடணும். அப்போ தான் ஏகாதசி விரதத்தினுடைய பலன் கிடைக்கும் பூர்ணமாக. அப்படி ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு இருக்கும்பொழுது துர்வாச மகரிஷி சாப்பாடுக்கு வந்துட்டார். சரி, நான் போய் அவருக்கு இருந்தாலும் ஏகாதசி அன்றைக்கி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுறதுக்கு போயிட்டார். பாரணம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பாரணம் பண்ணி ஆகணும். யார்? அம்பரீஷன். துவாதசி ஏகாதசி விரதத்தை முடிக்க போகிறார். துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ண. அப்போ என்னாச்சு, பிராமணரில் கேட்குறாரு. பிராமணர் கேட்டால் தண்ணி குடித்தா சாப்பிட்ட மாதிரியும் ஆகும், சாப்பிடாத மாதிரியும் ஆகும், அதான் தண்ணி மட்டும் குடிக்கலாம்னு சொல்லி அந்த தண்ணீர் 1 டீஸ்பூன் தான் தண்ணி குடிச்சிருப்பார். அப்படி நாக்கு தொண்டை கூட நினைஞ்சிருக்காது. அதுக்குள்ளே துர்வாசர் கோவம் வந்துச்சு. என்னம்மா என்னை விட்டு நீ சாப்பிட்லாம், என்னை அதிதியாக என்னை அழைத்து விட்டு எனக்கு சாப்பாடு போடாமல் நீ வந்து சாப்பிட்றியே, அவ்வளோ அலட்சியமா, நீ பெரிய அதிதாசன்ற நினைப்பு, பத்தியாயமெல்லாம் ஒரு உண்மையான பக்தனா, ஒரு விருந்தோம்பல் கூட எப்படி பண்ணணும்னு தெரில, ஒரு அதிதி சம்ஸ்காரம் கூட எப்படி பண்ண, அதிதி உபச்சாரம் கூட எப்படி பண்ணணும்னு தெரில, ஒரு இவரே ரிஷி தபஸ்வி, ஒரு மகாத்மா வீட்டுக்கு வந்துடுறான்னா அவங்களுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணன்னு தெரில, ஒரு மரியாதை தெரியாத நடந்துக்கிறான், ராஜான்ற கர்வம், அப்படி இப்படின்னு அம்பரீஷன் இல்லாத போல திட்டுறாரு. இது பக்த வினிந்தகாக, பக்தனை நிந்தனம் பண்ணுறாரு. இவெல்லாம் பெரிய ஹரிதாசனா, ஊருக்கு தான் ஹரிதாசன் வேஷம் போடுறான், பெரிய ராஜான்ற கர்வம் இருக்குது இவனுக்கு. ஒரு பிராமணரில் வந்தால், ஒரு அதிதி வந்தால் எப்படி உபச்சாரம் பண்ண கூட தெரில, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டுட்டு அதுக்கான பலனை நானே காண்பிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய ஜடையை கிள்ளி போட்டார். கிள்ளி போட்டால் அதுலேருந்து ஒரு பூதம் கிளம்பி வந்தது. அந்த பூதம் அம்பரீஷனை அழிக்கிறதுக்கு வாழை சுழட்டின்னு வந்தது. சுழட்டின்னு வந்தோடனே அம்பரீஷன் என்ன சச்சாலகா அந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படியே நின்றுட்டார். அப்படி தான் இந்த மகாத்மாவுக்கு துர்வாசருக்கு அபச்சாரம் பண்ண அந்த பூதமானது என்னை முழுங்கிட்டு போட்டோமே, என்னை சாப்பிட்டுட்டோமே, என்னை வதம் பண்ணட்டோமே, அந்த கத்தியால் என் தலையை வெட்டிட்டோமே, அந்த அபராதத்துக்கு தண்டனை எனக்கு அனுபவிச்சதாக இருக்கட்டும் அப்படின்னு அம்பரீஷன் கம்முன்னு நின்ட்டார். பதிலுக்கு பிரதி சாபம் எடுத்தும் கொடுக்கல துர்வாசருக்கு. உடனே கத்தி கோடாலி கத்தி கதா இதெல்லாம் எதுவும் எடுத்துக்கல, அம்பு வில்லாம் எடுத்து சண்டைலாம் போடல, கம்முன்னு நின்ட்டார் அப்படியே சாதுவா அம்பரீஷன். உடனே சக்கராயுதம் கரகரகரன்னு எங்கேருந்து தான் வந்ததோ தெரியல, திடீர்னு சக்கராயுதம் வந்துடுச்சு. ஏற்கனவே பகவான் குத்து வச்சிருக்காரு போல இருக்குது சக்கராயுதம் அம்பரீஷனுக்கு. அந்த சக்கராயுதம் கரகரன்னு என்னன்னா அந்த பூதத்தை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. தன்னை சுதர்சன அஸ்திர தேஜஸ்க்கு முன்னாடி நிற்க முடியுமா? அந்த பூத பிசாசனுடைய தேஜஸ் ஒன்றுமே இல்லை, எரிஞ்சு சாப்பிட. சரி அப்படியே போயிடுன்னு பார்த்தா துர்வாசர் துரத்தின்னு வருது. அந்த சக்கராயுதம் துரத்தின்னு வருது. ஓடுறாரு துர்வாசர், அங்கே ஓடுறாரு, இங்கே கந்தரலோகம் சித்தலோகம் சரணலோகம் தேவலோகம் எல்லாத்துக்கும் எப்பா நீங்கள் வராத போயிடு அப்படின்னு எல்லாம் திட்டி அப்படிக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் எங்களுக்கு டேஞ்சரு, எங்களை அந்த சக்கராயுதம் கால சக்கரத்தை எதிர்க்க சக்தி கிடையாது, எங்களெல்லாம் எரிச்சிடும், தயவுசெய்து போய்டுங்க, அந்த தீட்சணையுமே எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சனாஸ்திரம் வருதுன்னு தெரிஞ்சவொடனே துர்வாசரை அங்கங்கே அமுச்சிட்டாங்க. துர்வாசர் எந்தெந்த உலகத்துக்கு போனாலும் அடைக்கலம் இல்லை. ஒரு பக்தனை அவமதிச்சுட்டா இப்படி தான் அலையணும், ரொம்ப கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட தபஸ்விக்கே இந்த நிலை. நீ தபஸ்வியாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், வித்தியை தெரிஞ்சவனா ஞானியாக இருக்கலாம், ஆனால் பக்தனத்தில் நீ அபச்சாரம் பண்ணிட்டா, அதுதான் பகவத் சேவையில் இருக்கிறவங்க அபச்சாரம் பண்ணிட்டா, அந்த பாகவத்திலே மன்னிச்சா தான் உண்டே தவிர பகவான் கூட மன்னிக்க மாட்டானான். அப்புறம் என்ன பண்ணுறாரு துர்வாசர், அங்கே வர்றாரு சிவபெருமானத்தை பிரம்மதேவத்தில் வர்றாரு, நீ என் கூட வராத போயிடு அப்படின்றாரு பிரம்மதேவர். என்னால் முடியாது, கால சக்கரத்தை எதுவும் சக்தி இல்லை. சிவபெருமானத்தில் போனார். சிவன் என்ன சொன்னார், அவர் மட்டும் ஒரே ஒரு உபாயம் மட்டும் சொல்கிறேன், எங்களை வராத ஒரே ஒரு உபாயம் சொல்கிறேன், வைகுண்டவாசி அது சக்கராயுதம் யாருது? விஷ்ணு. அந்த விஷ்ணு போய் சரணம் அடைய போகும்.
விஷ்ணு இடத்துல போனால் என்ன சொல்கிறார், அகம் பக்த பராதீனம், நான் பக்தனு வசப்பட்டவன். அந்த சக்கரை தெரியாதா, சக்கரை எப்போ கை மாறிச்சே, ஏங்கண்ணா அம்பரீஷன் கைக்கு மாறிடுச்சு. இப்போ அம்பரீஷன் சக்கரை ஏதாவது சுதர்சனம் ஏன் அஸ்திரம் நினைக்கிறியா, விஷ்ணு சக்கரம் இல்லைப்பா அது, அம்பரீஷ சக்கரம். விஷ்ணு சக்கரம் இல்லை இப்போது, அம்பரீஷ சக்கரம். புரியுதா? கிளம்பு, இனிமேட்டு இங்கே தங்காது. ஏன்னா அந்த சக்கரத்தை வெளியே நிற்குதுன்னா, என் மேலே உள்ள கௌரவத்தினால் வெளியே நிற்குது. நீ போ, நீ அம்பரீஷன் சார் வெளியே போனால் சக்கராயுதம் துரத்தாதாண்ணா. நீ அம்பரீஷன் காலில் விழணும்னு மனசில் நினச்சின்னா சக்கராயுதம் ஒன்று துரத்தும், ஆனால் காலில் விழுற வரையும் உன்னை பின்தொடரும், உன்னை தண்டிக்காது. நீ அம்பரீஷன் காலில் விழமாட்டேன்னு கருவமாக இருந்தால் சக்கராயுதம் மறுபடியும் உன்னை கிட்ட வந்து உன்னை நீ மறுபடியும் வேறு இடத்துல அடைக்கலாம். நீ பாடு நிம்மதி இல்லாமல் தான் போயிடணும், சக்கராயுதம் பதம் பார்த்துடும், ஜாக்கிரதை. சரி சரி நான் அம்பரீஷன் காலையில் போய் விழுறேன் அப்படின்னு சொல்லி பகவான்களை சொல்லிட்டு கிளம்புறாரு. யார்? துர்வாசர். கிளம்பி நேராக அம்பரீஷன் காலை போய் பிடிச்சார். நேராக அவன் லஜ்ஜியோடு டக்குன்னு ஒதுங்கிட்டான். 1 வருஷம் ஆகி போச்சான் அவன் சுற்றி வரத்துக்குள்ளே. பிரம்மலோகம், கைலாசம், வைகுண்டம்லாம் போயிட்டு வரத்துக்குள்ளே 1 வருஷம் ஆகி போச்சான் பூமியில். அது வரைக்கும் அவன் தண்ணி மட்டும் குடிச்சுன்னு இருக்கான் அவன். ஏன்னா ஒரு விருந்தினர் விட்டு சாப்பிடக்கூடாதுன்ற விரதத்தோடு இருக்கான் அவன். அவர் பூத பிசாசெலாம் விட்டார். அப்போ கூட அவருக்கு அவ்வளோ கௌரவம் கொடுத்து அந்த அதிதியை சாப்பிடாமல் நான் சாப்பிட்றதில்லன்னு அப்படி விரதமாக இருக்கானே அம்பரீஷன். அதுதான் பக்த லட்சணம். அவர் பண்ணாருன்னா அவருக்கு பதிலாக நான் பண்ணுறதா, பதிலாக பழிக்கு பழியா. உடனே காலை பிடிச்ச உடனே அப்படியே லஜ்ஜை அடைந்து, சுவாமி நீங்கள் மகாத்மா, நீங்கள் போய் என் காலை பிடிக்கிறதா, நீங்கள் எப்படியாப்பட்ட பிராமணர், எப்படியாப்பட்ட யோக நிஷ்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லி உடனே ஒதுங்கி போகிறார் அம்பரீஷன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், யோகி யார் போகி யாருன்னு. முதல் இந்த சக்கராயுதத்தில் நிவர்த்தி பண்ண வேண்டும்னா சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, சக்கராயுதம் நிவர்த்தி ஆகுது. சுதர்சன ஸ்தோத்திரம் இல்லை, அது நிவர்த்தி ஆகலை, அது கோபமாக தான் இருக்குது துர்வாசை தண்டிக்கிறதுக்கு. ஆனால் சொல்கிறார், நாங்கள் பிராமணரில் தெய்வமாக வணங்குகிறோம், அந்த பிராமணருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பிராமணரில் தெய்வமாக வணங்குறத நான் அபச்சாரப்பட்டவனாக போகிறேன். என் நிமித்தமாக ஒரு பிராமணருக்கு அபச்சாரம் பண்ணணும், தண்டனை வரணுமா? என் நிமித்தமாக, என் காரணத்தை கொண்டு, என்னை ஒரு காரணமாக கொண்டு பிராமணர் தண்டிக்கப்படணுமா? அந்த பாவம் என்னை வந்து சேரணுமா? என் குலத்துக்கே அது வரக்கூடாது. அதனால் பிராமணரில் தெய்வமாக வணங்குற குலம் எங்களுடைய குலம் அப்படின்ட்டு சுதர்சனத்தை பிரார்த்தனை பண்ணோடனே, சரி உனக்காக மன்னிக்கிறேன் துர்வாசர் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர் மன்னிச்சுட்டு அந்த சுதர்சனம் மறைஞ்சு போச்சு. அப்பாடா, இப்போ தான் மூச்சு விட்டார் துர்வாசர். சுதர்சனத்தை அந்த சுதர்சன அஸ்திரத்தினுடைய அக்னியிலேருந்து, அந்த தாபத்திலேருந்து இப்போ தான் தனிஞ்சார். எரிக்குது அப்படியே உடம்பை, பின்னாடியே தோற்றின்னு வருது, அதனுடைய தீட்சணை எரிக்குது. இப்போ தான் அந்த தாபம் தணிஞ்சுது. ரிலாக்ஸ் ஆனார். சாதுக்கள் இடத்துல வந்தால் தாபம்லாம் தணிஞ்சிடும். அம்பரீஷனை போய் நமஸ்காரம் பண்ணுறார். அஹோ அனந்ததாசானாம், அனந்ததாசனுடைய பெருமையை நான் பார்த்துட்டேன்பா. வைகுண்டவாசியே உன் பெருமையை பேசுகிறானே அம்பரீஷா, நீ சாதாரணமானவனா? வைகுண்டவாசி பார்த்தீங்களா? என் பகவான், என் இஷ்ட தெய்வம், என் குல தெய்வம், என் தெய்வத்தை பார்த்தீங்களா? நான் பார்த்தேன்பா, உன்னை புகழ்ந்து பேசுகிறான்பா. புகழ்ந்து சஸ்திரியா சத்பதிரியதா, மகாபதிவரதையான கணவனை தன் பணிவிடைகளால் எப்படி வசப்படுத்திடுவாளோ அதுபோல் பக்தினால் நீ வசப்படுத்திட்டியான். பகவானுடைய ஹிருதயமா நீ, அவன் ஹிருதயத்தை நீ முழுங்கிட்டியாமே. நான் போய் பகவான் ஹிருதயத்தை முழுங்கிட்டேனா? ஆமாம், கிரஸ்த ஹிருதயா அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது அம்பரீஷன், அது ஸ்லோகம் இருக்குது. வைகுண்டவாசி சொல்கிறார், என் ஹிருதயத்தை முழுங்கிட்டான் அந்த அம்பரீஷன், நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஹிருதயமே கிடையாது, அதனால் உன்னை காப்பாற்ற முடியாது. ஹிருதயம் இருந்தால் கொஞ்சம் இறகு மட்டும் காப்பாற்றணும், எனக்கு ஹிருதயமே கிடையாது. ஹிருதயத்தை தான் அம்பரீஷன் முழுங்கிட்டான், என் ஹிருதயம் அம்பரீஷங்கள் இருக்குது, அங்கே போனால் என் கருணை கிடைக்கும் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாரு. கிரஸ்த ஹிருதயா, அவன் ஹிருதயத்தை முழுகிட்டான் அந்த அம்பரீஷன். அவனுடைய ஹிருதயம் நான், என்னுடைய ஹிருதயம் அவனாகிப்பட்டோம். நாங்கள் ஒரே ஹிருதயம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆமாம், உடலில் வேறுபட்டிருந்தாலும் நான் ஒரே பிராணனாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களை நீ பிரிக்க பார்க்குறியா? பிரிக்க முடியாது. துர்வாசரே அவன் காலில் போய் விழுன்னு சொல்லிட்டாருப்பா. இதுதான் துர்வாசர் வந்து அம்பரீஷங்க சொல்கிறார், அப்பா இவர் பகவானே உன் பெருமையை பேசுகிறான், நீ அப்படியேப்பட்ட பக்தனா, நான் தெரியாமல் உங்களை வாழாட்டேன், என்னை மன்னிச்சிக்குப்பான்னு சொல்லிட்டு மன்னிக்க. சுவாமி நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் எங்கள் இடத்துல விருந்துபச்சாரம் பண்ணி சாப்பிட்றது தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு படைச்சி, அபச்சாரம் பண்ண இடத்துல கூட எனக்கு உபச்சாரம் பண்ணுறியே, எனக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு நல்லா சாப்பிட்டு அந்த துர்வாசம் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை அம்பரீஷன் சாப்பிட்றாராம். மிச்சம் இருக்கிறது தான் அம்பரீஷன் இப்போ தான் சாப்பிட்றாரு, கை நினைக்கிறாரு, சாப்பிட்றாரு. 1 வருஷமாக வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிருந்தார் அம்பரீஷன். எதனால் சொல்ல வரேன்னா, அவரோ பிராமணர், அவரோ தபஸ்வி, அவரோ சத்திரியன், இவரோ போகி சத்திரியன், அவரோ பிராமணர்.
அவர் தபஸ்வி, யோகி, ஞானி, எல்லாமே அவர் துர்வாசர். அவரும் அஷ்டமா சித்தி கைவரப்பட்டவர், தீர்க்காயுசு உடையவர். ஆனால் அம்பரீஷன் சாதாரண மனுஷன், குடும்பஸ்தன், எந்த தவ யோகமும் தெரியாது. பகவானத்தில் உண்மையாக பக்தி பண்ணுவான், கண்ணீர் வெடிப்பான், பகவானேன்னா பகவான் பார்த்துப்பார். ஆனால் எவ்வளோ மகாபோகி, குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிலாம் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். ஆனால் யார் சக்தியுடைய? துர்வாசரே தக்கதன் தாளம் போட்டார் அம்பரீஷங்களை. அம்பரீஷங்களை பாட்சா பள்ளிகளை துர்வாசர் எவ்வளோ பேர் சபிச்சிருப்பார், தேவரிலே சபிச்சு வந்திருக்கார். ஆனால் அம்பரீஷங்களை ஒன்றும் பண்ண முடியல, அவர் சாபம் பழிக்கலை. ஏன்னா பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா, பக்தினால் கிருஷ்ணனை வசப்படுத்திட்டான்னு சொன்னால் ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம். ஹரியை எதனால் சம்பாதிச்சுக்கலாம்னா ஹரியை பக்தினால் சம்பாதிச்சுக்கலாம். என்ன பக்தினால் வசப்படுத்தலாம். ஏஷாம் சித்தே வசேத் பக்தி சர்வதா பிரேம ரூபிணி நதே பஷ்யந்தி கீனாசம் சொப்னே அப்படி அமலமூர்த்தையாக. அமங்கலமான இந்த பிசாசு, பூத பேர்த்து பிசாசெல்லாம் ஒன்றுமே செல்லுபடி ஆகாது. அமலமூர்த்திகளை அவங்க தரிசனமே பண்ண முடியாது. அந்த அமலமூர்த்திகள்லாம் வந்து அந்த பிரேத பூத பிசாசம் வந்து அம்பரீஷனை பாதிச்சிடுமா? ஏன்னா வசேத் பக்தி, பக்தினால் வசப்படுத்திட்டார். அதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஏஷாம் சித்தே வசேத் பக்தி, யாருடைய சித்தத்தில் பகவானை பக்தினால் வசப்படுத்திட்டானோ பகவானை, அதான் கிறிஸ்த ஹிருதயா, பகவானுடைய ஹிருதயத்தை முழுங்கிட்டானோ. சர்வதா பிரேம ரூபிணி, அந்த பிரேம உண்மையான அன்புனால் வசப்படுத்திட்டானோ. நதே பஷ்யந்தி கீனாசம் சொப்னியாப்தி அமலமூர்த்தியா. அப்படிப்பட்ட அந்த அமங்கலமான ரூபங்களாகிய பூத பிரேத விஷயங்களால் அவங்களுக்கு பாதிப்பே ஏற்படாது. யாராவது பில்லி சுனி வச்சாங்கன்னா அவங்களுக்கே பண்ணிக்கும், பிரேத பிசாசு எதுவுமே வந்து பாதிக்காது. இவங்களுக்கு பித்ருக்கடன், பித்ருக்கடன், தேவக்கடன், ரிஷிக்கடன் கூட கிடையாது உங்களுக்கு, பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு. அதெல்லாம் கடந்துடுறாங்களாம். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பக்திக்கு அவ்வளோ கௌரவம் கொடுத்துருக்கு, சும்மா இல்லை. அதனால் பகவான் நாமா சொல்லுன்னு அடிச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். கடைசியில் பாருங்கள், பகவான் நாமா சொன்னதுனால அனைவரதும் பகவத் சேவையில் ஈடுபடுறதுனால அம்பரீஷனும் அவருடைய மனைவியும் குடும்பத்தோடு பக்தி பண்ணதுனால துர்வாசரே வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் பக்தர்களை நிந்தனம் பண்ணக்கூடாது. நிந்தனம் பண்ணாலும் துர்வாச துக்கமாக பண்ணஹா, துர்வாசரே துக்கம் அடைஞ்சார். துர்வாச துக்கமாக பண்ணஹா சீதந்தி ஜகத்ரே, 3 லோகத்தில் போய் நிம்மதி அடையிலையே. எந்த தெய்வமும் அடைக்கலம் கொடுக்காது. நீ தெய்வத்தை ஊந்து சாமி கும்பிடு, நான் பெரியபாலத்தமாக போகிறேன், பக்தர்கள் அவமதிச்சுட்டு நடந்த விஷயம், அதுக்காக சொல்கிறேன். அது யாரெல்லாம் சொல்லத்தை நான் விரும்பலை. அவங்க பெரியபாலத்து கோயிலுக்கு போகிறாங்க, அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போகிறாங்க, ஆதிபராசக்தி மேல்மது ஆதிபராசக்தி கோயில் எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் நிம்மதி இல்லை, பிரச்சனைகள் தீரலை. ஏன்னா பாகவத அபச்சாரம் பண்ணிட்டு போகலாமா? பகவன் நாம ராமநாமா சொன்னால் சொல்லாத, எழுந்துரு, இங்கே நாமெல்லாம் இது சும்மா ராம கத்தின்னு இங்கே இருக்காத, எழுந்து போனாங்க. சரி எழுந்து வந்துட்டேன், சரி எழுந்து வந்து. ஆனால் நிம்மதி தேடி எங்கே போகிறாங்க? பெரியபாலத்தமாக போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இன்னும் நிம்மதி வரல, பிரச்சனை தான் அதிகமாகுது. நான் சொல்ல வரல, அது மாதிரி யாருன்னா பகவன் நாமா சொல்கிறவங்கள எழுப்பி அனுப்புறது, பகவன் நாமா சொல்கிறது தடை பண்ணுறது, பக்தர்களை நிந்தனம் பண்ணுறது, அதெல்லாம் மகா அபச்சாரம். அதனால தான் கஷ்டப்படுறது. துர்வாசரே அப்படிப்பட்ட தபஸ்வி யோகியே கஷ்டப்பட்டாருன்னு நம்மளாம் ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்கள். அதனால் பக்தர்களை மட்டும் பகவன் நாமா சொல்கிறவங்கள மட்டும் ஒரு காரணத்துக்காகவும் ஒரு காலத்திலும் நாம் நிந்திச்சிடக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். நாமளே ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பக்தி பண்ணுறோம், அதையும் நம்ம குறைச்சிக்கணுமா, அதையும் நம்ம எரேஸ் பண்ணிக்கணுமா? அதனால் போதுண்டா சாமி. அலம் விரதைகி, நான் விரதங்கள்லாம் இருந்தது கடைபிடிச்சதெல்லாம் போதும். அலம் தீர்த்த யாத்திரையா 50,000 10,000 20,000 கொட்டி கொடுத்தது போதும். யாரோ அவங்க இட்டும் போகிறாங்க, இவங்க இட்டும் போகிறாங்கன்ட்டு தீர்த்த யாத்திரையாக போய் நம்மளே உடம்பு முடியல, தீர்த்த யாத்திரைக்கு அலையிறோம். தீர்த்த யாத்திரைலாம் அலைஞ்சது போதும் சாமி. அலம் விரதைகி, நிறைய விரதங்கள்லாம் பட்டினி பசினியமாக இருந்து கண்ணெல்லாம் சோர்ந்து போய் நோய்களை வர வச்சுட்டு அந்தளவுக்கு விரதங்கள் இருந்ததுலாம் போதும்பா. அதெல்லாம் வானா கலியுகத்தில், அதெல்லாம் முடியாது. சக்தி உள்ளவங்க செய்கிறது அதெல்லாம். எதுக்கு நிறைய விரதங்கள்லாம் பட்டினி பசிமா எதுக்கு கஷ்டப்படுறீங்க? வேணாம். அலம் விரதைகி அலம் தீர்த்தகி, ஏன் அசலே ஏன் மூட்டை கட்டிக்கிற அப்படின்றார் அண்ணா. சரி அண்ணா சொல்கிறாரு, அசலே எதுக்கு மூட்டை கட்டிக்கிறேன்? உட்காந்த இடத்துல பகவான் நாம சொன்னால் பகவான் இங்கே வந்துட்டு போகிறான், நீ எதுக்கு பகவானை தேடி போகிற? தீர்த்தாடணும் க்ஷேத்திராடணும் எதுக்கு கிளம்பி ஓடுற?
அலம் பிரதஹி அலம் தீர்த்தஹி அலம் யோகஹி. அஷ்டாங்க யோகம் பண்ணுறேன், நான் மெடிடேஷன் கிளாஸ் போகிறேன், அந்த யோகம் பயிற்சி, இந்த யோகா கிளாஸ், அந்த யோகா கிளாஸ்லாம் ஏன் போகிறேன்? வேணாம், உட்காந்த இடத்துல நாமா சொல்லு, பகவானுடைய கதைகளை ஆனந்தமாக கேளு. அது ஒன்று தான் கலியுகத்தில் ஒரே வழி. இதை தவிர வேறு வழி கிடையாது. கதிர் அந்நியதான். அதான் இங்கே சொல்கிறார், அலம் பிரதைஹி அலம் தீர்த்தஹி அலம் யோகை அலம் மகைஹி. அது சண்டி ஹோமம் பண்ணுறாங்க, நவகிரக ஹோமம் பண்ணுறாங்க, கணபதி நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணுறாங்க, ஆயக்கிரகம். அந்த ஹோமங்கள்லாம் புகையை போட்டு பெரிய பெரிய ஹோமங்கள், அதுக்கு நிறைய தட்சணைகள், அதுக்கு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக செலவு பண்ணி பெரிய பெரிய ஹோமங்கள்லாம் பண்ணுறாங்க. தேவையில்லை அவ்வளோலாம். ஏன் கஷ்டப்படுற? நிறைய யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறேன்னா, யாக யஜ்யங்கள்லாம் இன்றைக்கி எதுவுமே திரவிய சுத்தி இருக்கா? சொல்லுங்கள். கர்த்தா தான் சுத்தியாக இருக்கானா? கர்த்தா சுத்தியாக இருக்காங்களா? திரவிய சுத்தி இருக்கா? ரித்விக்கெல்லாம் சுத்திகரணமாக இருக்காங்களா? இல்லை மந்திரலோபம் தந்திரலோபம் நிறைய ஓட்டல் எல்லாத்துலேயும் இருக்குது யாக யஜ்யங்கள்லாம். அதெல்லாம் பூசி முழுவதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அதெல்லாம் சரி கட்டுறதுக்குள்ளே பணமும் நிறைய செலவாகும். அதனால் அதெல்லாம் வேணாம். கலியுகத்தில் இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்கிற பாருங்கள், விரதங்கள்லாம் உடம்பு மெலிஞ்சு பசியும் பட்டியமாக விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அலம் பிரதஹி அலம் தீர்த்தஹி. மூச்சு கட்டிக்கின்னு லொங்குன்னு தீர்த்தாடனம் போகிறேன், சேத்திராடம் போகிறேன், பணத்தை வேறு 5,000 20,000 கொடுத்துட்டு 50,000 60,000 கொடுத்துட்டு நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், நான் உலகத்தெல்லாம் சுற்றி வரேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாத, சிரமப்படாத. அதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால் நீ மோட்சம் அண்டிட முடியாது. கலியுகத்தில் சாதனைய சிரமங்களாக இருக்குது. பலனும் பார்த்தா ரொம்ப அல்பமான பலன், சாதனை பார்த்தா சிரமங்கள் பார்த்தா அதிகமாக இருக்குது. எது புத்திசாலித்தனம்? உட்காந்துற சிரமம் இல்லாமல் சுலபமாக பக்தி பண்ணுறது பெஸ்ட்டா? பக்தி சாதனை விட்டு மற்ற சாதனைகள்லாம் கடைப்பிடிக்கிறது பெஸ்ட்டா? பக்தினாவே நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் மெயினாக சொல்லப்போனால். அவன் பகவானுடைய புகழை காதல் நிறைய பகவானுடைய கதைகளை கேட்குறது, 2 தான் மெயின். அப்போ சொல்கிறார், அலம் பிரதஹி அலம் தீர்த்தை அலம் யோகை அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபேர் பக்தி ஏகைவ முக்திதா. தீர்மானமாக அடித்து சொல்லியாச்சு, இனிமேல் அப்பீலே கிடையாது. நீ கதை ஞான விசாரம் பண்ணுற, நான் யோகி, நான் எந்த திருநூல் வைக்க மாட்டேன், திலகம் வைக்க மாட்டேன், எதுவும் வைக்க மாட்டேன், நாமெல்லாம் வச்சுக்க மாட்டேன், நான் யோகி, நான் பிரம்மஞானி அப்படின்னு சொல்லி நான் ஆத்மா வேறு உடல் வேறு பிரிச்சுட்டேன். அதெல்லாம் நடக்காது ராஜா. இந்த கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். அடுத்த நிமிஷத்தில் எவனா என்ன சொல்லிட்டான்னா செம்ம கோவம் வந்துன்னு கொம்பத்தை அடிக்க தான் போவேன். அப்போ எங்கேருந்து கோவம் வந்தது? நீ ஆத்மா வேறு உடல் வேறு பிரிச்சவனா? அடுத்த வேலை பசிக்கு எங்கன்னா சாப்பாடுக்கு அலையிற இல்லையா? உணவு இல்லாமல் ஜீவிக்க முடியல, பசி தாகத்தையும் ஜெயிக்கலை, கோமங்களும் ஜெயிக்கலை, நீ எப்படி ஆத்ம லாபத்தை அடைஞ்சவனா ஆகிடுவேன்? அதனால் முடியாது. ஞான விசாரம் பண்ணுற, நான் ஆத்மா வேறு உடல் பிரிக்கிறேன், நடக்காதுன்றேன். கஷ்டப்படாத. ஒன்னே வந்தா பக்தி ஏகைவ முக்தி தான். பக்தி ஒன்றினால் மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும். கதாலாபகி, கதாலாபம் கிடைத்தனா சதாசுகம் அடைந்தவனா சீதாராமணி நாமத்தை கீர்த்தனம் செய்வோம். அதுபோல் கதா லாபம் கிடைச்சிருக்கு இல்லையா, சதா சுகமாக இருக்கும். அது எப்போவுமே கதா லாபம் எப்பொழுதும் சுகமாக இருக்கும். நிறைய பகவானுடைய புகழை காது கேட்ட அவர் நாமத்தை எப்படி சொல்லணும்னா, பகவான் கதைகளை கேட்டு நாம சொல்லும்போது உற்சாகமாக அப்படி சீதையை அப்படி அலறினாலே அப்படி அல்லவா நம்ம ராமான்னு கதறணும், பகவானை கூப்பிடணும் அப்படின்னு கூப்பிட்டு பகவானத்தில் பக்தி பண்ணுவேன். அதான் சொல்கிறாரு இங்கே, கதாலாபேஹி பக்தி ஏகைவ முக்திதாக. கதாலாபம் கிடைச்சா அப்போ நான் பக்தி ரேவன், பக்தின்னு உணர்வு இருக்குது. பகவான் நாமா, அந்த நாமத்தை ஒன்று பிடிச்சிக்கோ. ஏக அந்த ஒன்று மாத்திரம் போதும், முக்தி தான். முக்தியை தரேன்னு சொல்கிறான் நான் பகவான். முக்தி தான், உனக்கு முக்தி உண்டு. தன் மோட்சஸ்தானத்தை, தன்னுடைய வைகுண்ட பதவியே உனக்கு அப்படியே தாரவாத்தை குத்துறான் நான் பகவான். தாரவாத்தை குத்துறான் பகவான். முக்தி தான். அலம் பிரதைஹி அலம் தீர்த்தஹி அலம் யோகர் அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபேர். போதும், ஞான விசாரம் பண்ணதெல்லாம் போதும். நிறைய உபநிஷத்துக்கள் புஸ்தகங்கள் நிறைய படித்து புஸ்தக புழு ஆகிடாத. உட்காந்து பகவான் நாம சொல்லு நிறைய. அப்படி பாராயணம் பண்ணால் பாகவத பாராயணம் பண்ணிக்கோ, ராமாயணம் பாராயணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதோட யாரை கட்டின்னு பகவான் நாம நிறைய சொல் போதும், அவ்வளோதான். அலம் ஞான கதாலாபை, அலம் ஞானம் போதும். ஞான பிரயாசெல்லாம் பட்டது போதும். நான் இந்த ஆத்மா வேறு உடல் வேறு அதெல்லாம் முடியாது. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி எல்லாம் போதும். அதெல்லாம் நம்ம மகா வாக்கியங்களை கொண்டு நாம்
அனுசந்தானம் பண்ணிட்டு ஆத்மா வேலை உடல் வேலை பிரிக்கணும் நடக்காது. நான் தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கியங்களை கொண்டுலாம் நான் அந்த ஆத்மா நடக்காது. கலியுகத்தில் இது சாத்தியமே கிடையாது. காலம் ஞானக ஒன்றே ஒன்று கதா லாபகி, எங்கே பாகவதம் நடக்குது அங்கே ஓடு. உடனே மூட்டையெல்லாம் தூக்கி போய் எழுதி வீட்டில் தூக்கி போட்டு அழகாக தீர்த்த யாத்திரை போகிறேன், கஷேத்திர யாத்திரை போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன், நான் யாக யக்ஞங்கள் போகிறேன், அங்கே பூஜைகள் நடக்குது, இங்கே அக்னி ஹோமம் நடக்குது, அங்கே சண்டி ஹோமம் நடக்குது, நவகிரக ஹோமம் நடக்குது, இந்த ஹோமம் நடக்குது, அப்படி இப்படின்னு ஓடாத. உட்காந்த இடத்துல பகவான் நாம சொல்லு. இல்லை பகவான் கதையெல்லாம் நடக்குது, எங்கள் அயோத்தியா மண்டபத்தில் அடிக்கடி நடக்குது கதை. இப்போட ஹரிஜி சொல்ல போகிறார் போல இருக்குது. 20ஆம் தேதியிலேருந்து ஹரிஜி சொல்ல போகிறார் போல இருக்குது அயோத்தியா மண்டபத்தில். ஹரிஜி ஸ்ரீமத் பாகவதம் அது மாதிரி பாகவதம் நடக்கிற இடத்துல போய் உட்காந்து கதை கேளு. போய் கதை கேட்டு அந்த கதை புஷ்டினால் பகவான் வேறல, பகவான் நாமம் இல்லை. பகவானுடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டு கம்சனை ராவணனை ஒழிக்கக்கூடிய சக்தி அந்த பகவான் இருக்குன்னா அந்த பகவான் நாமத்தை சொல்கிற அந்த நாமத்துக்கும் அந்த சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வீட்டில் வந்து உற்சாகமாக பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன் நீ. அதனால் கதா லாபகி, அதுக்கு அது பெரிய லாபம். அது கதை என்னென்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு நல்லா எருவு போட்ட மாதிரி இருக்கும். அதிகமாக பகவானுடைய பெருமைகளை கேட்டால் நிறைய நாமத்தை உற்சாகமாக சொல்லுவேன். அப்படியேப்பட்டவனுடைய நாமத்தை சொல்கிறான், ராம ராம ராம. அப்படியே ராவணனே சம்மாரம், கும்பகர்ணே சம்மாரம் பண்ண, அப்படியேப்பட்ட சேதியை விடுவிச்சு, அப்படியேப்பட்ட ராமநாமத்தை சொல்கிறன்ற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சது. அகலினுடைய பாவத்தை போக்கினேன், பதித பாவன் ஆகிய பகவான் நாமத்தை ராமநாமத்தை சொல்கிறன்ற அந்த சந்தோஷத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 10 நாமம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். அதனால் இதுதான் மோட்சத்துக்கான ஒரே உபாயம் என்று நாரதர் பக்திக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு உபதேசம் பண்ணிட்டார். அலம் பிரதகி அலம் தீர்த்தகி அலம் யோகை அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபேர் பக்தி ரேகைவ முக்தி தான். பாருங்கள், நாம் வேறு ஏதாவது சாதனை பண்ணிட்டு போகிறோன்னு எல்லா சாதனையும் விடாமல் சொல்லியிருக்காருங்க. நான் பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன், நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், நான் கோயிலுக்கு அலையிறேன், நான் புண்ணிய தீர்த்தங்களுக்கு போகிறேன், இதெல்லாம் வேணாம். ஒன்றா டூர் பிளேஸ் மாதிரி ஒன்றா அழகாக சுற்றி பார்த்துட்டோன்னா வரலாமே தவிர அதில் புண்ணியம் கிடைக்கும், நான் மோட்சம் அடைஞ்சிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் கலியுகத்தில் நடக்காது. பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் ஒரே வழி மோட்சத்துக்கு. பக்தி மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அப்படியே பார்க்கலாம். மணி ஆயிடுச்சு. சரி, ஓகே. நேற்று 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. இதோட நம்ம சொல்கிறோம் ஒரே வழி தான் பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத் கதாசிரவணம் தான் ஒரே வழி அப்படின்னு இந்த பாகவத்தில் தீர்மானமாக சொல்லியிருக்கு. நம்ம அதே ஃபாலோ பண்ணுவோம். ராம 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 சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री रामनाम संकीर्तन की जय, अंशनाथ स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, वाल्मीकि भगवान की जय, राम 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 राम, सर्व साधुमणि की जय, अंशनाथ स्वामी की जय, राम 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 राम, पूर्ति बनी राम 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 राम।